ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் இந்த டீச்சிங்குடைய 4வது நாளுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு காத்திருப்போம். இன்னும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆழமான மெய்யான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அதில் மகிமை அடைய போகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார். சரி, இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான முக்கியமான இந்த தலைப்பு குடும்பம். குடும்பத்திலே மறைந்திருக்கிறதான அரண்களும் முறைமைகளும். இந்த குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறத இன்னும் தெளிவாக ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீனா மரம். ஆக்சுவலி இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிசைனே ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போது அந்த மரத்தில் அந்த மரத்தினுடைய ரொம்ப முக்கியமான அந்த தண்டு பகுதி அதை அம்மா அப்பா, அந்த மரத்தில் பல கிளைகள் இருக்கும். இப்போ 3 பிள்ளைகள்னு வச்சுப்போமே. 3 பிள்ளைகளும் அந்த ஒவ்வொரு கிளையில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு தனி கிளை, இவங்க ஒரு தனி கிளை. ஸோ இப்படி அது ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சில இடங்களில் ஒரு சில வீடுகளில் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் அவங்களுடைய வீட்டில் இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம வீட்டில் ஹால்லலாம் நம்ம மாட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீயை ஒரு சிலர் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு சிலர் பெயர்களை எழுதி வைப்பாங்க. ஒரு சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன். அம்மா அப்பாவுடைய பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேர், அப்புறம் பிள்ளைகள் பெரியவங்களாம் அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மனைவியினுடைய பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர பிள்ளைகள் பேர், இப்படி வரிசையாக எல்லாமே அதில் அப்படியே எழுதியிருக்கோம் அந்த ஃபேமிலி. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஓ நீங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வரும். அதற்காக அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு. இப்போ நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் குடும்ப மரம்னு வரும். அது தமிழில் இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதனால் நான் குடும்பம்னே வச்சுக்குவோம். குடும்ப மரம், ஃபேமிலி ட்ரீன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நம்ம அது வெறும் குடும்பம் அப்படின்னு மாத்திரம் நம்ம சொல்லுவோம். இப்போ குடும்பத்தில் மறைந்திருக்கிறதான தீமையான முறைமைகளும், ஈவில் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அரண்கள் அப்படின்றத குறித்து இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துரு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அறியாமை. எந்த அளவுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அறியாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனுக்கு அது சௌகரியமானது. நம்ம ஏமாற்றுவது ரொம்ப சௌகரியமானது. இப்போது இன்னைக்கு கூட ஒரு சின்ன ஒரு பாட்காஸ்ட், ஒரு அவேர்னஸ் பாட்காஸ்ட் ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த யூபிஐ, அதாவது இப்போ நம்ம ஜிபே எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஃபோனில் நம்ம எல்லாரும் ஃபோனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஜிபே, ஃபோன்பே, இந்த மாதிரி நம்மளுடைய பேங்க்கோட ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறோம். இப்போது இதில் எவ்வளவுலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் ஸ்கேமர்ஸ், அதாவது ஏமாற்றுகிறவர்கள் எப்படிலாம் ஃபோனில் இருக்கிறதான நம்மளுடைய அந்த பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் அவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் அந்த பேசக்கூடிய அந்த முக்கியமான தகவல் கொடுக்குற மனுஷன் அவர் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, அதாவது பயன்படுத்துகிற அந்த தொழில்நுட்பத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஏமாற்றுகிறவனுக்கு அது வசதி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ யார் அவங்க ஏமாற்றுவாங்க? காசு திருடுறதில் யாரை ஏமாற்றுவாங்க? பரிதாபமாக இருப்பாங்க அவங்க. வெறுமனே அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. சரி வேறு வழி இல்லைப்பா, எல்லாரும் எங்களுக்கு சேலரிலாம் இப்போ முதல்லாம் கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ பேங்க்கில் தான் போடுறாங்க, இப்போ கம்பல்ஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை குறித்த ஒரு அறிவும் தெளிவும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட இருந்தால் என்ன பண்ணுறாங்க? காசை பிடுங்கிறது, பாஸ்வேர்டு சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கன்றது. ஸோ அந்த மாதிரி பாட்காஸ்ட் நான் பார்த்தேன். பாருங்கள், இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து எந்த அளவுக்கு தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுறாங்க? நம்மளுடைய அறிவில்லாமையை அவன் தன்னுடைய சௌகரியத்துக்கு என்ன பண்ணுறான்? பயன்படுத்தி கொள்கிறான். அவனுக்கு பரிதாபம்லாம் கிடையாது. நம்மளாம் யோசிப்போம்ல, அவளுக்கே தெரியாதுங்க அவங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அவங்ககிட்டலாம் அந்த பரிதாபம்லாம் கிடையாது. அவன் நம்மகிட்டலாம் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தணும், நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும், அவங்க வாழ்க்கையில் தேவ மகிமையை இழக்க செய்யணும். அதனால பிசாசு பரிதாபம்லாம் பார்க்க மாட்டான்.
அவன் வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த இருளின் ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களில் அறிவில்லாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனுக்கு சௌகரியமான ஒரு காரியம். அப்போது சத்ருவானவன் பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் புதிதான யுக்திகளை அவன் பொதுவாக தயாரிப்பது இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ என்னையோ என் குடும்பத்தையோ என்னுடைய வாரிசையோ என் தலைமுறையோ அவன் தாக்கணும்னா புதிதான யுக்திகளை அவன் தயாரிக்க வேண்டிய உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன் பல தலைமுறையா கண்காணித்து கொண்டு இருக்கிறதுனால எந்த ட்ரீட்மெண்ட் என்ன விஷயத்தை கொடுத்தா இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விழுந்து போவாங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய பாட்டன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தாக்கம்னு வச்சுப்போமே, என் பாட்டன் எதில் வீக்குன்னு அந்த பிசாசுக்கு தெரியும், எங்கள் தாத்தா எதில் வீக்குன்னு தெரியும், எங்கள் அப்பா எதில் வீக்குன்னு தெரியும். அதே ட்ரிக்கை வச்சு பிசாசு என்ன பண்ணுவான், என்கிட்டையும் அவன் அந்த வேலையை காட்டுவான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் 99% அவன் ஜெயிச்சிடறான். சில நேரங்களில் ஏதோ 1% தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் அவேர் ஆகி நம்ம கொஞ்சம் அதை பற்றி ஒரு தெளிவுள்ளவங்களாகி இல்லை நான் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகி இந்த மாதிரி நம்ம செய்திகளை கேட்டு நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய முற்பிதாக்கள் என்ன செஞ்சு வந்தாங்களோ அதே காரியங்களை என்ன பண்ணிட்டு இருப்போம், நாமளும் செய்து கொண்டே இருப்போம். காரணம் இது நம்ம செய்யறது இல்ல, அந்த மேற்படியான் என்ன பண்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை அவன் லாவகமாக தந்திரமாக பயன்படுத்தி நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக அந்த தாக்கத்தை அவன் ஏற்படுத்துகிறான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அவன் புதுசா ஏதோ தந்திரங்களை யுக்திகளை அவன் செய்யறது இல்லை, ஏற்கனவே நம்ம தலைமுறையில் இருக்கிறத அவன் என்ன பண்றான், ரிப்பீட் பண்றான். இதற்கு அவன் பெரிதும் பயன்படுத்துகிற ஒரு 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 சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ், பழக்கப்பட்ட ஆவிகள். சரிங்களா? அதை பற்றி நான் சொன்ன மாதிரி கிங்டம் இன்டெலிஜென்ஸ், ராஜ்யத்தினுடைய நுண்ணறிவு என்கிறதான ஒரு டீச்சிங் ஒன்று இருக்குது. அது ஆண்டவர் சித்தமான இந்த வருஷத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அதில் அந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அது எப்படிலாம் நம்முடைய குடும்பத்தை கண்காணிக்கிறது, எப்படிலாம் அதை நம்ம மேற்கொள்ளணும். ஏற்கனவே அதை பற்றி கேட்டிருப்போம், நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கேட்டிருப்போம். பட் அதை பற்றி நம்ம விலாவரியாக நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சித்தமான இந்த வருஷத்தை நம்ம செய்யலாம். இப்போது இந்த ஃபெமிலியர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு அமைப்பை வைத்து இருளின் ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க, பல தலைமுறைகளை கண்காணித்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தோல்விகளை ஏற்படுத்தும்படி, நஷ்டத்தை ஏற்படுத்தும்படி அவனுடைய தந்திரங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த பரம்பரையாய் வரக்கூடியதான அரண்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆவிக்குரிய, அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வது, அதாவது ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எதிர்ப்பு நிலையை உருவாக்குவது, ஒரு எதிர்பாற்றல். எதையுமே வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க உலக பிரகாரமாக தான் பார்ப்பாங்க. ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது பொருளினுடைய அடிப்படையில் உலக மனுஷங்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாக்கம் குடும்பத்திற்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக அது 99% குடும்பங்களுக்குள்ள அந்த பிரச்சனை தான் இருக்கும். என்னன்னா எதையுமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது இல்லை, நம்ம பார்க்க முடியாதபடிக்கு ஒரு அரண் ஒன்று சிந்தையில கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து அவன் செய்கிறது என்ன அப்படின்னா, குற்றங்கள், இனிக்விட்டி, நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் வருகிறதான குற்றங்களை அரண்களாக சிந்தைகளிலே கட்டி வைத்திருக்கிறது. அடுத்ததாக அடிமைத்தனம், பாண்டேஜ். ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பல விதங்களிலே அரண்கள்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, அரண்னா ஏதோ சிந்தையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அரண்கள்லேயே பலவிதமான அமைப்புகளை நம்மளால் பார்க்க முடியும். பலவிதமான அரண்களினாலே மக்களுடைய சிந்தைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே. இப்போது நீ காலில் கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 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 குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த தகப்பன் வந்து ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறதான ஒரு தகப்பன். அவருக்கு பையன், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் பைக் இருக்குங்களா, கேடிஎம் பைக்கு, அந்த பைக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசை. சரி, அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களா இருக்கு, அவன் சம்பாதிச்சு வாங்கலாம்ல. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டிருக்கிறான். அவங்க அப்பாட்ட போய் கேட்டோன்னா அவர் நான் சொன்ன மாதிரி வறுமை கோட்டில் இருக்கிறவர், அவரால் முடியாது அப்படின்னு, இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாரு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மிரட்டிட்டு இவன் போயிட்டான்.
இவரும் வந்துட்டார். வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா அடுத்து ஒரு செய்தி வருது, அவன் தூக்கு மாட்டி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம குண்டூரில் தட்டாஞ்சாவடி பக்கத்தில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான் அந்த பையன். எதுக்கு அப்படின்னா ரொம்ப இது அப்பா என்ன பண்ணி தரல, பைக்கு வாங்கலை. யோசிச்சு பாருங்க, இது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப, அதாவது இதை என்னன்னு சொல்றது இந்த காரியத்தை. பைக்கு வாங்கி தரலன்றதுக்கு அவன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான் அப்படி சொல்லி தகவல் வந்தது. அப்புறம் எல்லாரும் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதுதான் அரண்கள். என்னன்னா அந்த பையனால என்ன பண்ண முடியலங்க, என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியல. தன்னுடைய குடும்பத்தின் சூழல் என்ன, அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வாழ்க்கையை நம்ம இழக்கணும், எதுக்கு உயிரை இது, ஒருவேளை அவன் தூக்கு போடணும்னு ட்ரை பண்ணி தெரியாமலே செத்து போயிட்டானா, ஒருவேளை ஒரு சிலர் த்ரெட்டன் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பயமுறுத்துவாங்க, நான் தூக்கு போடுறேன் பாருங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி பயமுறுத்தது போய் உண்மையாலுமே செத்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பாவம் ரொம்ப வேதனை. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி தான் இறந்துட்டார். த்ரெட்டன் பண்ண தான் போனார், பயமுறுத்தணும்னு நினச்சாரு, ஆனால் உண்மையாலுமே தூக்கில் தொங்கிட்டார். ஸோ இந்த மாதிரி இது வந்து எதனால அவங்களால பாருங்களேன். இப்போ நம்ம லாஜிக்கலாக இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் மாமா போய் சாவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, இந்த யோசனை கூட அவங்களுக்கு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று வந்துருதுங்கன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு ஆவி வரலாம், ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த அந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே ஒரு அரணை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த மனுஷனுடைய மூளையை சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க, ஜாய்ஸ் மேயர் என்கிறதான ஒரு பெண்மணி. அவங்க வந்து அவங்களுடைய புத்தகத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அரண்கள் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஃபுட் ஹோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஃபுட் ஹோல்டுன்னா என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு எல்லைக்குள்ள காலை வைக்கிறான், ஒருத்தன் எடுத்த உடனே உள்ள வந்து ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், ஒரு காலை கொண்டு வந்து வைப்பான். காலை கொண்டு வந்து வச்ச உடனே நம்ம அவனுடைய எல்லை இல்லைன்னா நம்ம துரத்தி விட்டுறணும். ஆனால் காலை கொண்டு வந்து வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த காலை கொண்டு வந்து வைப்பான். அப்புறம் முழுசுமாக வந்து அவன் அந்த இடத்தை தன்னுடையதாய் மாற்றிக்கொள்வான். பிசாசும் இப்படி தான் கிரியை செய்வான் அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க. ஃபுட் ஹோல்ட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசாசுனுடைய தந்திரம் எப்படி செயல்படுவான்னா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், ஒரு காலை கொண்டு வந்து வைப்பான். அதை நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த காலையும் வச்சு அந்த முழு ஏரியாவும் என்னுடையதுன்னு சொல்லி அவன் உரிமை பாராட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் சுற்றி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், கோட்டையை கட்டி அந்த கோட்டை என்னது அப்படின்னுவான். அந்த ஆத்துமாவை தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவன் திருடி செல்வான். இதுதான் பிசாசனுடைய ஒரு தந்திரம். இப்படி தான் அரண்கள் கட்டப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அரண்கள் வெறுமனே எடுத்தோடனே டைரக்டாக எடுத்தோன்னே பிசாசு ஏதோ டைரக்டாக ஒன்று கட்டுறான்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அவன் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனுமதி கொடுத்துருக்குறோம். ஒன்று நம்ம கொடுத்துருப்போம், இல்லை நம்முடைய முற்பிதாக்கள் யாராவது கொடுத்துருப்பாங்க, நம்முடைய தலைமுறையில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதன் மூலமாக அந்த அரண்கள் கட்டப்படுகிறது. ஸோ அப்போ அரண்கள் மூலமாக பிசாசு என்ன பண்ணுறாங்க, ஆவிக்குரிய எதிர்ப்பு, கர்த்தர் செய்கிற, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு புரியவே புரியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய பேர் பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம எடுத்தோடனே அந்த வசனத்தை சொல்லுவோம், நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லைன்னா உங்களுக்கு மண்டையிலேயே ஏறாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அரண் கட்டப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இப்போ பாஸ்டரால அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆவியை பார்க்க முடியுது. ஆனால் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களால அந்த ஆவியை பற்றி சொன்ன மண்டல் இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறோமே ஒழிய உண்மையாலுமே அதை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா சிந்தையை சுற்றி என்ன கட்டப்பட்டிருக்குங்க, அரண்கள் கட்டப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அரண்கள் ஒரு மனுஷன் சாகும் போது அவனோடைய செத்து போகிறது கிடையாது. அரண்களும் குடும்பத்தினுடைய வழிமுறையிலே முறைமைகளிலும் ரத்தத்திலும் என்ன ஆகுதுங்க, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அரண்கள் தான் என்ன நடக்குது அப்படின்னா, எப்படிலாம் அது அரண்கள் தங்குது, எப்படிலாம் அடுத்த தலைமுறைக்குள்ள வருது அப்படின்னா, ஒன்று உடன்படிக்கைகள். நான் சொன்ன மாதிரி பிசாசோட செய்கிற உடன்படிக்கை, தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களோட செய்கிற உடன்படிக்கை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உடன்படிக்கை செய்வோம். அதாவது விளையாட்டு போகல சும்மா செய்கிறது. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் அந்த மாதிரிலாம் காலேஜ் டைம்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் நம்ம சொல்லுவோம்ல, மச்சான் இப்போ நம்ம பிரியவே கூடாதுரா, அப்படி இருக்கணும்டா இப்படி இருக்கணும்லாம் பேசுவோம். ஆனால் அவன் எங்கே இருக்கிறானே தெரில. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல.
ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த வயசில் அப்படி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. ஆனால் அதையுமே நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த உடன்படிக்கைகளையும் நம்ம கேன்சல் பண்ணோம். ஏசப்பா இவ்விதமாக நான் அறியாமல் இருந்த காலத்தில் நான் அவசரத்திலையும் தெரியாமலும் பேசின அந்த தீமையின் உடன்படிக்கைகளை என்ன பண்ணுறேன், நான் உடைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது இந்த அரண்கள் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி வருதுங்க? ஒன்று ஆவிக்குரிய உடன்படிக்கைகள், அடுத்ததாக கவனிக்கப்படாத பாவங்கள். எந்தெந்த பாவங்கள்லாம் நம்ம கவனிக்காம அதெல்லாம் வந்து ஓகே காமன், அது ஒரு லைஃப் ஸ்டைல், உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அரண்கள் தலைமுறை தலைமுறையாக வருகிறது. இன்னும் ஒரு சில நேரங்களில் நேற்று நம்ம பார்த்த மாதிரி பில்லி சூனிய கிரியைகள். ஸோ பில்லி சூனியன்னு என்னன்னு நேற்று சொன்னேன் இல்லைங்களா. தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், இந்த மாதிரி பல காரியங்களை நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அதன் மூலமாகவும் இந்த அரண்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில காரியங்கள் வந்து இந்த அரண்கள் மூலமாக பிசாசு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். என்ன அப்படின்னா, ஒன்று மலட்டுத்தன்மை, இன்னொன்று தரித்திரம். குடும்பத்தில் என்னானாலும் அந்த தரித்திரத்தை மாற்றவே முடியாது. அடுத்து மூன்றாவதாக அடிமைத்தனங்கள், அடிக்ஷன்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமானது திடீரென்று, அதாவது அந்த இளம் வயதில் ஏற்படுகிறதான மரணம், அன்டைம்லி டெத். இளம் வயதுன்னு கூட சொல்ல முடியாது, வாழ வேண்டிய வயசில் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி காரியங்களினாலே மரித்து போகிறதான மனிதர்கள். அப்போது இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பத்திலே மறைமுகமாக அரண்களுக்குள்ளாக பிசாசு என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறான். அப்படியே அவன் உள்ளேயே அது ரிட்டன் கோடு மாதிரி அரண்களுக்குள்ள ரொம்ப சேஃபாக இருக்குது. அந்த அரண்களோடையே அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்குள்ளாக பிசாசு என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டே வருகிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு அதிலிருந்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு விடுதலையை தருகிறார். நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான விதத்தில் இந்த வார்ஃபேரை நம்ம செஞ்சோம், இந்த யுத்தத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த காரியங்களை நாம் மாற்றி ஜெயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். அரண்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இங்கே இந்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வார்ஃபேர் டூல்ஸையும் சொல்றார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல. ஸோ கத்தி, சண்டை அப்படின்னா கத்தி, குச்சி, துப்பாக்கி, அணுகுண்டு இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். நாங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஸோ ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் நமக்கு இருக்குது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் அந்த அரண்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அங்கே என்ன நல்லா இருக்குது, ஆவியின் பட்டயம், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இப்படிலாம் நம்ம பல காரியங்களை நம்ம அதில் பார்க்கிறோம். இப்போது இந்த ஆவிக்குரிய அரண்கள் இருக்கு இல்லைங்களா, இது பிசாசினாலே நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு வருகிறவைகள். இவை திடீரென்று எதேச்சையாய் வருகிறவைகள் அல்ல. ஆக்சிடென்டெல்லாம் வர்றது கிடையாது. திடீர்னு இது ஆக்சிடென்டெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிசாசு என்ன பண்ணுறாங்க, தலைமுறையாக இதை செய்யணும்னு சொல்லி அவன் திட்டமிட்டு தான் வருகிறான். அப்போது இந்த மாதிரி அரண்களில் பார்த்தீங்கன்னா சிந்தையிலும் உணர்வுகளிலும் ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு அரணை பிசாசு என்ன பண்ணி வச்சிடறான், கட்டி வச்சிடறான். அவங்களால ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியாது, டிசைன் பண்ணவே முடியாது. அவங்க இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த 5 ஐம்புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐம்புலன்களை என்னத்தை பார்த்து உணர்றாங்களோ அது மட்டும் தான் ரியாலிட்டின்னு நினைப்பாங்களே ஒழிய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த ஸ்பிரிட் ரெல்மில் நடக்கிற காரியங்களை அவங்களால என்ன பண்ண முடியாது, சுத்தமாக பார்க்கவும் முடியாது. சொன்னாலும் அவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனத்தை போல இருக்கும். காரணம், சிந்தை சுற்றி என்ன இருக்குதுங்க, அரண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக பார்ப்போம். இப்போ இந்த அரண்களை குறித்து பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நம்ம தெளிவுபடுத்துவோம். பாருங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம்
6-7 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். 7 சேர்ந்து வாசிப்போம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இப்போ கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த குற்றங்கள், ஒரு மனுஷனால செய்யப்படுகிற குற்றம், இனிக்விட்டி அப்படின்னு சொல்றோம், அந்த குற்றம் என்ன பண்ணப்படுதுங்களா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படுகிறதா இருக்கிறது. சரி, ஏன் அந்த குற்றம் விசாரிக்கப்படுது அப்படின்னா, ஏன்னா முற்பிதாவுனுடைய அதே தாக்கம் எங்க வந்துகிட்டு இருக்குதுங்க, பிள்ளைகளுக்குள்ளாகவும் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த பிள்ளை பாவமே செய்யலைனாலும் கண்டிப்பாக அந்த முற்பிதா கிட்ட இருந்து வர்றதான அந்த அரண்கள், இப்படி உள்ள வர்றதான அந்த பேட்டர்ன்ஸ், இந்த முறைமைகள் எல்லாம் அந்த மனுஷனை புதிதாய் பிறக்கிற புதிய தலைமுறைக்கு கூட என்ன ஆகுதுங்க, அந்த பழைய அந்த முறைமைகளோடும் பழைய அரண்களோடையும் தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிறது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலரை கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க சொல்லும் பொழுது கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறதான எல்லாரையும் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணுன்றார். நிறைய பேர் இதை ரொம்ப அவரு என்னங்க இவ்வளோ ஒரு மோசமான கடவுளாக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்களை அழிச்சிடலாம், ஓகே, அங்கே இருக்கிற பெண்கள் சிறு குழந்தைங்கள்லாம் என்னங்க பண்ணாங்க நம்ம கேட்போமா இல்லையா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் இஸ்ரேல் காசாவில் போய் சண்டை போட்டாங்க. சண்டை போட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசினாங்க. என்னன்னா, அங்கே இருக்கிறதான நிறையா சிறு பிள்ளைகள், பெண்களுக்கெல்லாம் ஆபத்து, அப்படி இப்படிலாம். ஸோ இது புதுசாக நடக்கிற காரியம் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முதல்லையே சொல்லிட்டார். எத்தனையோ 1000 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததான பழைய ஏற்பாட்டு சம்பவங்களே கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். என்னன்னா, நீ ஒரு எதிரை அழிக்கணும்னா அவங்களுடைய அந்த வம்சமே இல்லாத மாதிரி அழிக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு ஏன் அப்படி சிறு குழந்தையும் இவங்களையும் அழிக்கிறதுல அவருக்கு ஏதாவது ஒரு 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 என்ன சொல்றது சந்தோஷமா, அவர் சந்தோஷப்படுறாரு? இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் அழியும் போது அவருக்கு வேதனை தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன ரீசனுக்காக சொல்கிறார் தெரியுங்களா? ரத்தத்தின் வழியாக வருகிற முறைமைகள். இப்போ அவங்க அப்பா இறந்துடலாம், ஆனால் அந்த குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு கை குழந்தைன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க அப்பா மோசமானவனா இறந்துட்டான், ஆனால் கண்டிப்பாக ரத்தத்தில் மறைந்திருக்கிற தாக்கம் யாரையும் போய் சேரும். அந்த வளர்ந்து வர்ற அந்த கை குழந்தையும் பெருசாகி கண்டிப்பாக அவங்க அப்பா மாதிரியே தான் செய்வான், அதில் மாற்றமே கிடையாது. அதனால தேவன் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தே நியாய தீர்ப்பு எதிரிகளுக்கு கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் அழிக்கணும்னு தான் சொல்கிறார். ஸோ அங்கே அவர் ரொம்ப கொடூரமான தேவன்ற விதத்தில் நம்ம புரிஞ்சிக்க கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் நீதி உள்ளவராக இருப்பதினாலே, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் விசாரித்து பாவத்தை அவர் நியாயம் செய்வதனாலே, அந்த இரத்த வழியாய் வருகிற பாவத்தை கூட என்ன பண்ண முடியாது, அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்றார். ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ட்ரெஷர்ஸ், அவங்களுடைய பொருட்கள், பொக்கிஷங்கள், இல்லை அவங்க யூஸ் பண்ணுறதான பொருட்கள், அதை மாத்திரம் எடுத்துட்டு வான்னு ஒரு சில இடங்களில் சொல்லுவார். ஒரு சில நேரங்களில் இப்போ எரிகோவெல்லாம் இது பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, ஒன்றையுமே தொடக்கூடாதுன்றார். அவங்களுடைய பொக்கிஷம் ஒன்றையும் தொட மீறி அதை ஆகான்றவன் ஒருத்தன் தூக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய எல்லைகளிலே அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இவ்விதமாக தான் இந்த இரத்தத்தின் வழியாக வருகிற முறைமைகளை கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஜட்ஜ் பண்றார். அது கொடூரம் கிடையாது, அது ரைச்சியஸ்னஸ், நீதியாய் அவர் நியாயம் செய்கிறார், அவர் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா அங்க தேவனுக்கு முன்பதாக குழந்தை, பெரியவங்க, சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ரெண்டே விஷயம், ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று பாவம். அவ்வளவுதான். பாவம் நியாயம் தீர்க்கப்படும், பரிசுத்தம் தேவனால அங்கீகரிக்கப்படும். இது ரெண்டு தான். ஸோ இதை மீறி இவங்க சின்ன வயசுங்க அதனால விட்டுருவோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருக்கிறவன் பெருசாகி திரும்ப அந்த ரத்தத்துல என்ன தாக்கம் வந்துச்சோ, என்ன அரண்கள் கட்டப்பட்டுச்சோ, அதே சுபாவத்தோட தான் அவன் செய்வான்னு சொல்லி தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாருங்க, இந்த ஆவிக்குரிய அரண்கள் எல்லாமே 3ஆம் 4ஆம் தலைமுறையிலையும் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம்.
அப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில பேட்டர்னை வந்து பிசாசு அப்படியே ரெக்கரிங், அதாவது திரும்ப திரும்ப வரும்படியாக என்ன ஆகுதுன்னா அப்படியே பிசாசு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். அதில் தோல்வி, ஒரு சிலருக்கு படிப்பில் தோல்வி, பொருளாதார தோல்வி, அதுக்கப்புறம் அது ஸ்டாக்னேஷன்னா எதுலேயுமே முன்னேற்றமே இல்லை, ஒரு எல்லாமே அப்படியே ஒரு எல்லாமே வந்து தேக்க நிலையிலே இருக்கும். பொருளாதாரம் எல்லாமே அந்த மாதிரி, குடும்பத்தினுடைய வளர்ச்சி அந்த மாதிரி எல்லா காரியங்களும் ஒரு தேக்க நிலையிலே இருக்கும். அடுத்து மூணாவதா விவாகரத்து. விவாகரத்து அவங்க ஃபேமிலியில் காமனாக இருக்கும். அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒன்று விவாகரத்து பண்ணியிருப்பாங்க, இல்லை பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த அரண்கள் வழியாக சத்ருவினால் வருகிறதான முறைமைகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆவி மண்டலத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இட் இஸ் அ ட்ரேசபிள் ஸ்பிரிச்சுவல் ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ எப்படி ஒருத்தன் திருடிட்டானா அவனுடைய கை அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நிபுணர்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டும் என்னதுங்க, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. அது அப்படியே அந்த தடயத்தை என்ன பண்ணிட்டுருங்க, அந்த தலைமுறை ஃபுல்லாக அதை அப்படியே அது கடத்தி கொண்டே வரும். ஸோ கடைசியாக அது எப்படி ஆகிடும்னா, எப்படிப்பட்ட நிலைமை கொண்டு வந்து நிறுத்திடுவான்னா, அது நார்மல், அது அப்நார்மல் இல்லை அப்படின்றது மாதிரி ஏங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போமே, ஒரு தடவை 2 தடவை அந்த பிரச்சனைக்கு ரொம்ப பதட்டப்படுவோம். அந்த வீட்லேயே ஒரு 15-20 தாட்டி பிரச்சனை வருதுன்னா, 21வது தாட்டி சண்டை வந்தோடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எப்பயும் வர்றது தானேங்க. நமக்கே அந்த மனநிலை வருதா இல்லையா? ஒரு விஷயம் அது தீமைன்னு நமக்கு தெரியும், சண்டை வந்து தேவையில்லாதுன்னு தெரியும். ஆனால் அதுவே தொடர்ச்சியாக வர நம்ம மைண்ட் செட் என்ன ஆகிடுதுங்க, அதுக்கு நம்ம பதட்டப்பட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இவனுங்க வாழ்க்கையே, அப்படியே சரி போகட்டும் போ அப்படின்னு சொல்லி அதோட நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய மனநிலையும் மாறி போயிடும் இல்லைங்களா? இதை தான் பிசாசனுடைய தந்திரம். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பேட்டர்னை திரும்ப 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 கொண்டு வந்து நம்ம வாயினாலேயே இந்த பிரச்சனை நார்மல்னு சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான், அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் பிசாசு எவ்வளோ தந்திரமா. ஸோ அப்போ நம்ம அநீதியான எந்த ஒரு காரியத்தையும், பாவமான எந்த ஒரு காரியத்தையும், அரண்கள் மூலமாக பிசாசு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற எந்த காரியத்தையும் நம்ம எத்தனை முறை ஆனாலும் நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, அதை நார்மல்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை தான் பிசாசு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நார்மல்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றிடுவான். அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎன்ஏ, நமக்கு அடுத்த தலைமுறையிலையும் அது என்னவாயிடுங்க, நார்மலாக தான் மாறிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு அப்போ நான் இதை இப்படி பல விஷயம் நார்மல்னு மாற்றி நான் எத்தனையோ விஷயம் மாறி இருப்பேன். அப்போ எனக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 10 தலைமுறை திரும்பி பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த 10வது தலைமுறையில் இருக்கிற மனுஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அநியாயமான நிறைய காரியங்களை என்ன பண்ணியிருப்போம், நார்மலைஸ் பண்ணிட்டோம். அதனால நியாயம் எது அநியாயம் எதுன்னு வித்தியாசம் தெரியாமலேயே வாழ்ந்து ஒரு மோசமான ஒரு தலைமுறை மாறிவிடும். ஸோ பிசாசனுடைய தந்திரம் இதுதான். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எதை பொறுத்து கொள்ளுகிறோமோ, நான் தான் போட்டிருக்கேன் பாருங்க, வாட் யூ டாலரேட் யூ எம்பவர். நீங்கள் எந்த பிரச்சனையை, எந்த சூழ்நிலையை, எந்த அநீதியை பொறுத்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க பொறுக்க பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா, அதை இன்னும் மேலும் வலுவூட்டி கொண்டே இருக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம பொறுத்து கொள்றதுன்னா டைரக்டா போய் சண்டை போடுறது இல்லை, தேவ சமூகத்தில் அந்த அநீதிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அந்த பிரச்சனை, அது அநீதி அரணி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ணாமல் உடனடியாக தேவ சமூகத்திற்கு அதை சீரியஸாக நம்ம எடுத்துகிட்டு போய் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த ஆவிக்குரிய நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், ஆவிக்குரிய வரைபடத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்க காரியங்கள்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி மறைந்திருக்கிற அரண்கள், என்னென்ன காரியம்லாம் நம்முடைய குடும்பத்தில் நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம குடும்பத்தில் போயிருச்சுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா? அடுத்ததா இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, இந்த அரண்கள். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த அரண்கள் எல்லாம் எதேர்ச்சியாய் வருகிறவைகள் அல்ல, பிசாசினாலே திட்டமிடப்பட்டு தலைமுறை தோறும் சுழற்சி முறையில் வருதுன்னு சொன்னோம். அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்கிறது இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்றத, இந்த அரண்களை பிசாசு எப்படி சஸ்டெயின் பண்ணுறான், எப்படி நிலைப்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த பயம்
மற்றும் இந்த கட்டுப்படுத்துகிற தன்மை என்கிற சூனிய கிரியைகளின் மூலமா. நேற்று சொன்னேன் இல்லைங்களா, கட்டுப்படுத்துகிற தன்மை, கீழ்ப்படியாமை, இதெல்லாம் வந்து பில்லி சூனியத்துக்கு நிகராக தேவ சமூகத்தில் பார்க்கப்படுகிறது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி கிரியைகள் மூலமாக பிசாசு என்ன பண்றான், அரண்களை இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றான். அரண்கள் நார்மலா இருக்கும், நார்மலா தேவையில்லாத காரியங்களும் உலகத்தின் தாக்கமும் போக போக அரண் ஒன்று இருக்கும். அது இல்லாம தலைமுறை தோறும் வருகிற அரண்கள்னு ஒன்று என்ன பண்றான், ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்து பேஸ்மெண்ட் போட்டு அவன் ஒரு காரியத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பாருங்க, இங்க கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இங்க இந்த கலாத்தியருடைய நிருபத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபையை விட்டுட்டு திரும்ப தங்களுடைய பழமை, அதாவது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண வாழ்க்கைக்கு திரும்ப போகிற மாதிரி ஒரு அதாவது பழைய வாழ்க்கை, எந்த நியாயப்பிரமாணம் பின்பற்ற முடியலன்னு ஏசப்பா கிருபையினால் ரட்சித்தாரோ அதை விட்டுட்டு திரும்ப எங்க போறாங்களாம், நியாயப்பிரமாணத்துக்கே வாழ்ற மாதிரி போறாங்களாம். அந்த டைம்ல தான் பவுல் என்ன சொல்றாரு, எப்பா புத்தி இல்லாம ஏன்பா இருக்கிறீங்க? அப்ப புத்தி இல்லைன்னா என்னன்னா மைண்டே வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை. அரண்கள் கட்டப்பட்டவங்களா என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க மயங்கி போயிட்டீங்க. பாருங்க, உங்களை மயக்கினவன் யார்? அப்போ பேசிக்கலா சிந்தையில இந்த மயக்கத்தை ஏற்படுத்தி, மயக்கம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தெளிவில்லாமல் போவது, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு மாயையை ஏற்படுத்தி சிந்தையிலே அந்த அரணை என்ன பண்ணுதுங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். மீகா 5வது அதிகாரம் 12வது வசனம். மீகா 5:12. சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். ஸோ இந்த சூனிய வித்தைகள்னு சொல்லும் பொழுது, இது நான் சொன்ன மாதிரி இந்த வெறும் இந்த மந்திரத்தை வச்சு மை தடவி அந்த மாதிரி பண்ற சூனிய கிரியைகள் மாத்திரமல்ல, இந்த சூனிய கிரியைகள்னு சொல்லப்படுகிற மற்ற எல்லாமே, இந்த ரிபல்லியன், இதெல்லாமே சேர்ந்தது தான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த சூனிய கிரியைகள் இருக்கிறவைகளை என்ன பண்ணுவாராம், அவர் தன்னுடைய ஜனங்களை விட்டு அகற்றணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய தீர்மானம், திட்டம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, விச் கிராஃப்டை எம்பவர் பண்ற ஸ்ட்ராங் ஹோல்ஸை, அதாவது அந்த சூனிய கிரியைகளை இன்னும் வலுவூட்டுகிறதான அரண்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் சிந்தைகளிலே நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதை வைத்து கொண்டே இருக்கிறோம். அதனால சூனிய கிரியைகள் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, இன்னும் குடும்பத்துக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் கட்டுப்படுத்துகிற நோக்கமும் அந்த குடும்ப அந்த சொன்னீங்களா குடும்ப கஸ்டம்ஸ், அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தின் தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு அரண்களாக உருவாகி என்னுடைய வாழ்க்கையில சூனிய கிரியைகள் மாதிரி இருக்கு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, இல்லப்பா நான் அது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், வெட்டணும், வெளியேற்றணும்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய விருப்பமும் தீர்மானமும் நடக்கணும்னா இந்த சூனிய கிரியைகளிலிருந்து இஸ்ரவேலர் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். நீங்களும் நானும் இந்த அரண்கள்ல இருந்து என்ன பண்ணப்படணும், நம்ம விடுதலையாக்கப்படணும். ஆனா தலைமுறையாக இந்த அரண்களை சத்ருவானவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அடுத்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த விச் கிராஃப்ட். இப்ப பாருங்க, இது நான் சொன்ன மாதிரி இது வெறுமனே இந்த சாபங்கள் மூலமாக மாத்திரம் இல்லை. இப்போ பாருங்க, ஒரு சில நேரங்களில் எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள், இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அரண்கள், நம்முடைய சிந்தையில் இருக்கிற காரியங்களை பொறுத்தது, உணர்வுகளை பொறுத்து, உணர்ச்சிகளை பொறுத்து. அடுத்தது அடையாளங்கள், ஐடென்டிட்டி. நான் அப்படி இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை எனக்கு படிப்பு இல்லை. கர்த்தர் நம்மளை அழைச்சிருப்பார். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழிய அழைப்புக்கு வரும்போது ஒரு சிலர் தாங்களே தாழ்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, என்னையெல்லாம் போய் ஆண்டவர் ஏங்க தெரிந்தெடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை எல்லாரையுமே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை தான் அவர் நமக்கு கொடுத்து நம்மளை முத்திரை போட்டு தான் அவர் தனக்குன்னு பிரித்தெடுக்கிறார். நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணிக்கிறோம் தெரியுங்களா, வேற ஒரு ஐடென்டிட்டி, வேற ஒரு அடையாளத்தோட நம்ம இருக்கணும்னு நினைப்போம். நம்ம அது வந்து தாழ்மைன்னு நினைக்கிறோம், கிடையாது, அது பிசாசனுடைய பொய் அது, சரிங்களா? அப்ப கர்த்தர் நம்மளை அவருடைய கனமான ஊழியத்திற்கோ ராஜ்யத்தினுடைய ஏதாவது ஒரு வேலைக்கு கர்த்தரை அழைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க, தாழ்மை இருக்கணும். ஆனா அது வேஷமான தாழ்மையா இருக்கக்கூடாது.
அது ஃபால்ஸ் ஹியூமிலிட்டியாக இருக்கக்கூடாது, அது உண்மையான, அதாவது மனம். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறவங்களா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உள்ளவங்களா தான் வரணுமே ஒழிய, மற்றபடி நான்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள எபேசியர்லாம் எடுத்து படித்தாங்களா இல்லையானே தெரில எனக்கு. எபேசியரில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை உன்னதங்களிலே உங்களை என்னோடு கூட நான் அமர வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா நம்ம ஏதோ தாழ்மையாக இருக்கிறோன்னு காண்பிக்கிறதா அர்த்தம் நினச்சிக்கிறாங்க. கிடையாது. தாழ்மை வெறும் வாயில் இல்லை, தாழ்மையை கர்த்தர் இருதயத்தில் தான் பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதுதான் ஐடென்டிட்டி பிரச்சனை. அதெல்லாம் அரண்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வார்த்தைகளை சும்மா அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வழக்க சொல்லணும்னா காம்ப்ளெக்சிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு வாங்க, தாழ்வு மனப்பான்மை, அது ஒரு அரணுடைய பிரச்சனை. அடுத்ததா தீர்மானம் எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு நேற்று சொன்னேன் இல்லைங்களா, ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஏஆர்பி அப்படின்னா அவங்க ஏஆர்பியை தெரிந்தெடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இதை எடுத்தால் அவங்க எப்படின்னா அதனுடைய விளைவுகள் எல்லாம் யோசிப்பாங்க. இந்த இதை எடுத்தால் அது பண்ணும் அதனுடைய விளைவு என்ன, இதை எடுத்து இப்படி பண்ணும் அப்படின்னு இதை யோசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். கடைசியாக அவங்களால எந்த தீர்மானமும் உருப்படியாக எடுக்க முடியாது. காரணம், அரண்கள் அவர்களுடைய சிந்தைகளிலே இருக்கிறது. இந்த அரண்களை மேலும் வலுவூட்டுகிறது இந்த சூனிய கிரியைகள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அரண்கள் எப்படி வருது? இந்த அரண்கள் எப்படி வருதுன்னா ரொம்ப சிம்பிள். இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு இந்த விளக்கத்தை சொல்லணும். எப்போ கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிற சத்தியத்துக்கு பதிலாக பிசாசனுடைய பொய்களை நாம் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் என்ன வருதுங்க, அரண்கள் கட்டப்பட ஆரம்பிக்கிறது. நான் திரும்ப சொல்ல, நல்லா கவனிங்க. எப்போ தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற சத்தியத்துக்கு பதிலாக பிசாசனுடைய பொய்களை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, கேட்டு இணங்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் என்ன கட்டப்படுதுங்க, அரண்கள் கட்டப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போது நம்ம எந்த அளவுக்கு உலக பிரகாரமான கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன போகும், உள்ள அரண்கள் போகும். அதனால தான் இந்த டிவி, ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் அந்த இது பார்க்குறது, அப்புறம் ஓடிடியில் மூவிஸ் பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும். 100ல் 1%, அவ்வளோதான் நம்ம உலகத்தினுடைய தாக்கத்தை உள்ளே கொண்டு போகணும். உலக செய்தி, அது நீங்கள் செய்தியாக வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது 1% தான். நான் முந்தானே ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கூட ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய ஒரு வீடியோவில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக, எப்படி நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இவ்வளோ எங்கே போனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவரோடு கூட ரொம்ப நான் ஒரு சின்ன வயதில் அவரோடு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சது. அப்போது அப்படியே அவருடைய தேவ மகிமை அவர் மேலே இருக்கிறத லிட்ரலாக பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்படி அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய காதலையோ இல்லை எதுலேயுமோ, அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா நெகட்டிவிட்டி, எதிர்மறையான காரியங்களையும் இந்த மாதிரி, அதாவது அநியாயமானது, இருளின் ராஜ்யத்தினுடைய இந்த மாதிரி எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். நான் ஜெபிக்கிறதுக்கு தேவையான நியூஸோட ஹெட்லைன் மட்டும்தான் அதுவும் நான் கூட வாசிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையாவது கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேன். நான் ஃபோனை எடுத்து பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும், அதை பண்ணணும், இது நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே மாட்டேன். எந்த அளவுக்கு உலகத்தினுடைய தகவல்கள் சிந்தைக்குள்ளே போக ஆரம்பிக்குதோ, ஏன்னா உலகத்தினுடைய எந்த தகவல் பிசாசனுடைய பொய்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு உலகத்தினுடைய தகவல் சிந்தைக்குள்ளே போகிறத குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும், அரண்கள் கட்டப்படுறதுலேருந்து தவிர்க்க முடியும். அப்போது அவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்வார்னா, நான் உலகத்தினுடைய எந்த செய்தியும் என்னுடைய காதுக்குள்ளே சிந்தைக்குள்ளே போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் உள்ளே போகும். இதுதான் நான் எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தை, அதாவது முந்தானே சொல்லிட்டு இருந்தேன், நடமாடும் பலிபீடம், எலியா மாதிரி ஒரு நடமாடும் பலிபீடமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் நம்ம இந்த ஃபோனில், டிவியில் இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய கவனத்தை என்ன பண்ணுதுங்க, பயங்கரமாக ஈர்க்குது, நம்முடைய நேரத்தை பயங்கரமாக திருடுது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். பிசாஸ் என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக பொய்களை உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் திணித்து கொண்டிருக்கிறான். அதுதான் அரண்களாக மாறுகிறது. ஸோ அது என்ன பண்ணுது, அந்த அரண்கள் எல்லாமே கர்த்தருடைய சத்தியத்திற்கு எதிரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக இந்த அரண்கள் நிமித்தமாக என்ன நடக்கிறது, இந்த அரண்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கிறதான இந்த பிரச்சனைகள் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ். அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பாங்க. ஆனால் ஜெபிச்சுட்டு பதில் வரல அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா, வேற ஒரு இடத்திற்கு போய் அதற்கான முயற்சியை அதற்கான வழிமுறைகளை தேவ சமூகத்தில் கிடைக்காது, இல்லை கிடைக்காதுன்னா மேபி தாமதமாகிற மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம், இங்கே அன்னாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ இந்த பல வருஷமா அன்னாள் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. இப்போ இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து அவங்களோட பேசுறாரு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இந்த தேவாலயத்துல வந்து மனம் கசந்து அழுது ஜெபம் பண்றாங்க. அப்போ ஏலி பார்க்குறாரு. ஏலி பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மா என்ன பகல்லே குடிச்சுட்டு ஏதோ மனமனு உளறிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு போய் பக்கத்தில் போய்கிட்டா, என்னம்மா குடிச்சிட்டு வளர்றியா அப்படின்னா, ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, நான் ரொம்ப மனங்கசந்து நான் அழுகிறேன், நான் ஒரு குழந்தைக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஏலி சொல்கிறார் போமா. அதே மாதிரி அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ தான் அவர் தான் அந்த லாஸ்ட் ஜட்ஜு, நியாயாதிபதிகளில் கடைசி நியாயாதிபதி, ரொம்ப பவர்ஃபுல்லான நியாயாதிபதியாக இருந்தவர் யாருங்க, சாமுவேல் இல்லைங்களா. ஸோ இந்த சாமுவேலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆனால் சாமுவேலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் செய்த பொருத்தனை. புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த அரண்கள் தொடர்ச்சியாக பரம்பரையாக வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அரண்களை மேலும் எம்பவர் பண்ணுறது, வலுவூட்டுகிறது சூனிய கிரியைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்கள் மேலும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ், ஆவிக்குரிய நிலையிலேயே அவங்கள அந்த எந்த விதமான ஒரு தீர்மானமும் எடுக்க விடாமல், அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ய விடாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு வழிமுறைகளை அவங்க தேடி செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் அன்னாள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உஷாராக தேவனுடைய சமூகத்தில் அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் நன்மை செய்கிறவர், கர்த்தரை அன்றி அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு வேற எப்படியும் முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா அறிஞ்சிருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதே மாதிரி சாமுவேல் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 54 இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த 2ஆவது வசனம் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, 1ஆம் வசனத்தில் வாசிப்போம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு கொடுக்குறாரு, மலடியா இருக்கிற பெண்ணுக்கு கொடுக்குறாரு. அவளுக்கு பிள்ளையே பிறக்கல, ஆனா அவளுக்கு என்ன ஆசீர்வாதம், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லி பெருக்கத்தை கர்த்தர் சொல்றார். அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க தேவன் அவர்களோடு ஏற்படுத்துகிறதான உடன்படிக்கை, அந்த 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 மலட்டு பெண்ணோடு இருக்கிறதான அந்த அந்த மலட்டு பெண்ணோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றார். அவரே மனம் இறங்கி செய்கிறார். கவலைப்படாத, உன்னோட எல்லைகளை நீ என்ன பண்ணு, விரிவாக்கு, உன்னோட எல்லைகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர். ஏன்னா நீங்க
தேவனுடைய கண்ணோட்டத்தில், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் செய்கிற எல்லா உடன்படிக்கையும் அவர் நிச்சயமா என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு, நிறைவேற்றி இருக்கிறார். எந்த இடத்துலையுமே கர்த்தருடைய உடன்படிக்கை பெண்டிங்ல அப்படியே நின்று கொண்டே இருந்தது இல்லை. எல்லா இடத்துலையுமே அவர் சொன்ன காரியங்களை நிச்சயம் செய்து முடித்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இந்த அரண்கள் மூலமாக ஒருவேளை இந்த மலட்டுத்தன்மையோ இன்ஃபெர்டிலிட்டி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், முதலாவது அன்னாள் மாதிரி நம்ம ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கணும். அடுத்து ரெண்டாவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் நமக்கு வேண்டும். இந்த நிச்சயம் தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளை காத்துக்கொள்ளும். இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, இப்போ இதே தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதில் என்ன ஆகுதுன்னா, டெஸ்பரேஷனில் இது நடக்கலைன்றனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு வேறு இடங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, உதவிகளை தேடுபவர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த மாதிரி வேறு இடங்களுக்கு போய் உதவிகளை தேடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எடுத்த உடனே உங்களுக்கு பிசாசும் என்ன பண்ண மாட்டான், எடுத்த உடனே கொடுத்துட மாட்டான். நீங்கள் பிசாசோட என்ன பண்ணணும், ஒரு உடன்படிக்கை பண்ணணும். பிசாசோட உடன்படிக்கை பண்ணாமல் பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிங்க குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பிசாசுனால நன்மையை தர முடியுமா? இந்த மாதிரி ஒருத்தர் குழந்தை இல்லாமல் இருந்தார், அவர் போய் இங்கே போய் இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாரு, வேண்டிட்டு வந்து அடுத்த மாதமே குழந்தை பிறந்துருச்சுங்களாம் அப்படின்வாங்க. அப்போ அந்த பிசாசு குழந்தையை கொடுத்ததா அர்த்தமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க நல்லா. என்னன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. ஸோ ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் யாரு, தேவன் தான். ஆனால் என்ன நடக்குது, அது மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறதான தேவதூதர்கள் மூலமா வருகிறதான நன்மைகளை பிசாசு என்ன பண்றாங்க, வான மண்டலங்களிலே பறித்து வைத்துக் கொள்ளுகிறான். பறித்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை யார் கும்பிடுறாங்களோ, விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் தொட்டில் கட்டுவாங்க, குழந்தை இல்லைன்னு அந்த மாதிரிலாம் ஏதோ பூஜை பண்ணுவாங்க, மண்ணில் சோறு போட்டு சாப்பிடுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவனால் எப்படி கொடுக்க முடியுது, எங்கேருந்து அவன் குழந்தைய கொடுக்குறான்? அவனுக்குலாம் அந்த சக்தி கிடையாது. அவனுக்கு தீமை செய்ய மட்டும்தான் தெரியும், நன்மை செய்ய அவனுக்கு தெரியாது. அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு, அது தேவனிடத்திலிருந்து வந்ததை அவன் ஹைஜாக் பண்ணிட்டான். அப்பா கூட அன்றைக்கி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க இல்லைங்களா, நட்சத்திர வேட்டையர்கள். நம்ம மேலே இருக்கிற ஸ்டார் அவன் என்ன பண்ணுறாங்க, திருடுறான். அப்போ இது ஆவி மண்டலத்தில் நடக்கிறது. இது நீங்கள் கட்டுக்கதைன்னு நினச்சாலும் சரி, இல்லை இது நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கான்னு நினச்சாலும் இதுதான் உண்மை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஆவி மண்டலத்தில் நடக்கிறது இதுதான். கர்த்தர் தருகிற நன்மையை சத்ருவானவன் அவனுடைய தந்திரமாக வான மண்டலங்கள் என்ன பண்ணுறாங்க, அவன் பறித்து வைத்து கொண்டு தன்னை வணங்குகிற, தனக்கு உடன்படிக்கை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி கொடுப்பான். கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். அது அது அவங்களுடைய பாடு. ஸோ இப்படி நிறைய நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, நம்மளே தெரியாமல் இந்த மாதிரி ஆசீர்வாதத்திற்காக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காலிகமான ஒரு தீர்வை தேடி பிசாசோடு ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி கோவில்கள்லாம் எங்கே நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, ஆத்தோரமாக இருக்கிறதான மரங்களுக்கு அடியில், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் ஆத்தோரமாக இருக்கும், இல்லை ஏரி ஓரத்தில் இருக்கும், தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும், இந்த மாதிரி ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல இந்த நீர்நிலை ஆவிகள், மெரைன் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த நீர்நிலை ஆவிகள் தான் இந்த மெஜாரிட்டியான செயல்பாட்டுக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது அந்த நீர்நிலை ஆவிகள். சரிங்களா? அந்த மாதிரி பிசாசோட உடன்படிக்கை செய்து பிறந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிசாசின் தாக்கங்கள் இருக்கும். சொல்லி முடியாத இச்சை, கண்ட்ரோல் பண்ண முடியாத லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ், லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், அடல்ட்ரஸ் தாட்ஸ், விபச்சார வேசித்தன எண்ணங்கள் உடையவங்களாம் அப்படியே சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஒரு வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா, அவங்க அம்மாவோ அப்பாவோ அவங்கள நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிறதான விக்கிரகங்கள் கிட்ட உடன்படிக்கை செய்து அந்த பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள். அப்போ என்ன ஆகுது, பிசாசு அப்படியே கருவிலிருந்தே அவங்க மேலே அந்த முத்திரையை போட்டு அப்படியே அவங்கள ஃபுல்லாக பாய்சன், விஷம், ஃபுல்லாகவே பிசாசனுடைய விஷத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய
ரட்சிப்புக்குள்ள வர்றது கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா அவங்க பிறப்பின் போதே பிசாசு என்ன பண்றான், பிசாசு தனக்குன்னு முத்திரை போட்டு அவங்கள டெலிவரன்ஸ் இம்பாசிபிள் கிடையாது. ஆனால் மற்றவங்களை காட்டிலும் அவங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு டெலிவரன்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது அச்சீவபிள், நிச்சயமாக விடுதலை அவர்களுக்கு உண்டாகும். அப்போது இந்த மாதிரி காரியங்களுக்காக பிசாசினிடத்துல போய் வேண்டுதல் செய்கிறவர்கள், உடன்படிக்கை செய்கிறவர்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த நீர்நிலை ஆவிகளோடு இவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆனால் தேவன் நமக்கு உடன்படிக்கை, நம்ம தேவனுக்கு பொருத்தனை தான் பண்ணது. நம்ம தேவனுக்கு உடன்படிக்கைலாம் பண்ண தேவையில்லை. தேவன் நம்மகிட்ட உடன்படிக்கை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்குறது தெரியுங்களா? கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு வார்த்தை தான் பொருத்தனைன்னு வச்சுப்போமே, பொருத்தனைன்னு வச்சுக்கலாம். ஸோ கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த கீழ்ப்படிதலுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்லை. சுயம் விட்டு கொடுக்க மாட்டேனுது, மாம்சம் விட்டு கொடுக்க மாட்டேனுது. சுற்றி இருக்கிற சோஷியல் ப்ரெஷர், குடும்பத்தினுடைய அழுத்தம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் தாமதமாகிக்கிட்டே இருக்குதே, என்னவா இருக்கும், என்னவா எனக்கு வயசாகுதே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் என்னை அழுத்தி என்னை எங்கே நேராக தள்ளுதுங்க, பிசாசனுடைய உடன்படிக்கைக்கு நேராக தள்ளுகிறது. ஆனால் இந்த பக்கம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு தரேன், ஆனால் நீ வெயிட் பண்ண, பொறுமையாக காத்துரு. எனக்கும் என் மனைவிக்கும் கர்த்தர் பல நாட்களில் இதை குறித்து, எங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது எங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன், நான் இப்போ எந்த கான்ஃபிடென்ஸில் உங்ககிட்ட பேசுகிறேன் தெரியுமா, எந்த சந்தோஷத்தில் நான் பேசுகிறேன் தெரியுங்களா? கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை அவர் பேசலைன்னா எனக்குள்ள இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஒருவேளை எனக்கு அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்கள்னால உறுதிப்படுத்தலைன்னா நான் உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக பேச முடியாது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவர் சொன்னதான வாக்குறுதியை என்ன பண்ணுறாருங்க, எங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த உறுதியில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, சந்தோஷமாக இருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நான் போய் உடன்படிக்கை பண்ணல, அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு பல நேரங்கள் சிரமமாக இருக்குது, சில நேரங்கள் லேட் ஆகுது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்கட் நம்ம தேட பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரு குறுக்கு வழி தேடுறோம். குறுக்கு வழியில் போய் பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கொள்வோம். சரிங்களா? இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இப்போ பிசாசு என்ன மறைச்சு வைக்கிறான், என்னென்ன காரியங்களை இந்த அரண்களிலும் இந்த மாதிரி போராட்டங்களிலும் அவன் எதை மறைச்சு வைக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நல்லா கவனிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். பிசாசு நீங்கள் என்ன ஜெபத்தை செய்கிறீங்கன்னு கண்காணிக்கிறத விட அவன் உங்களுடைய செயல்பாடுகளை தான் அவன் கவனிக்கிறான். He is monitoring your patterns more than your prayers. உங்களுடைய ஜெபங்களை காட்டிலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு, நான் தேவனுடைய சமூகத்தில் நீதியான செயல்கள் என்ன செய்கிறேன், அதை தான் பிசாசு கவனிக்கிறேன். நான் பண்ணுற ஜபம், அஃப்கோர்ஸ் அது நான் தேவனிடத்தில் கிட்டி சேர்றேன், பரிசுத்தமாகறேன், கிருபையில் பெருகிறேன், அபிஷேகத்தில் பெருகிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் பிசாசு எதை தெரியுங்களா மானிட்டர் பண்ணுவான், என்னுடைய செயல் என்ன, எந்த செயலை வச்சு பில்லியை நான் திரும்ப ட்ராப் பண்ண முடியுன்றது தான் அவனுடைய கண்காணிப்பே. அவனுடைய ஃபுல் மானிட்டரிங்குமே இதை குறித்து தான் இருக்கும். சரிங்களா? அவன் பேட்டர்ன்ஸ் தான் மானிட்டர் பண்ணுவானே ஒழிய ஜபங்களை அல்ல. ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் அதுவும் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அது அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் அந்த அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறத நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். அது அதிகாலை வேலையில் எழுந்து நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க, நம்ம தேவனோடு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனோடு ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டிக்குள்ளே வந்துடுறார். அந்த நாள் ஃபுல்லுக்கும் தேவையான ஆவிக்குரிய பலனை நம்ம உள்ளான மனுஷனில் ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். ஸோ அப்போது இந்த பிசாசு முதலாவது என்ன பண்ணுறாங்க, ஜபங்களை கண்காணிக்கிறத விட முறைமைகளை கண்காணிக்கிற, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக எதை கண்காணிக்கிறானோ அது திரும்ப திரும்ப அது எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சொன்னேன் இல்லைங்களா, ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் சொன்னேன் இல்லைங்களா, அது நம்முடைய வாழ்க்கையில் நார்மல்னு நம்ம சொல்கிற வரைக்கும் அது என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அது நம்ம சுழற்சி முறையில் அந்த காரியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சரிங்களா? அப்போ ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு தலையீடு ஒன்று உண்டாகி, இது நார்மல் இல்லைப்பா, என்ன இதை போய் நார்மல்ன்ற அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு புத்தி தெளிவு நம்ம அதுக்கப்புறம் உணர்த்தப்பட்டு நம்ம மாற்றப்பட்டால் ஒழிய அந்த பேட்டர்ன்ஸ், அந்த முறைமைகளை பிசாசு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அவன் செயல்படுத்தி கொண்டே இருப்பான். புரியுதுங்களா? ஸோ சரீர பிரகாரமாகவும் சிந்தை அளவிலையும் இந்த தாக்கங்களை சத்ருவானவன் நிறைவேற்றி கொண்டே இருப்பான்.
பாருங்க, ஒரு சில காரியம், ஒரு சில வீடுகளில், ஒரு சில குடும்பங்களில் பிசாசனுடைய காரியங்களை வந்து நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கோஇன்சிடென்ஸ், எதேச்சியா நடந்ததுங்க, இல்லை பரம்பரையாக நடக்கிறதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது எதேச்சியும் கிடையாது, பரம்பரையும் கிடையாது. அது என்னதுங்க? சத்ருவினால திட்டமிட்டு விதைக்கப்பட்ட தீமையின் விதைகள், ஈவில் சீட்ஸ், அதெல்லாம் தீமையின் களைகள். அதை அதனால தான் நம்ம தூங்குற நேரத்தில், நம்ம ஏசப்பா சொன்ன ஊமை கூட இருக்கு இல்லைங்களா, தூங்குற நேரத்தில் சத்ரு வந்தவன் என்ன பண்ணுறான்னா களைகளை விதைத்து விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எது வந்து உண்மையாலுமே பிசாசினால விதைக்கப்படுகிற தீமையின் களைகள், விதைகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த நம்மளுடைய டெலிவரன்ஸ் நம்ம எப்படி இதிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் வரக்கூடியதான முறைமைகளையும் அரண்களையும் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், மறைஞ்சிருக்க விடக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இப்போ என் குடும்பத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பேட்டர்ன் தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சால் எங்கள் குடும்பத்தினுடைய மானம்லாம் போயிடும். அப்படின்னா இதுதான் பிசாசுக்கு வேணும். பிசாசு என்ன சொல்லுவான்னா, உன்னுடைய மானம் போதும் நீ நினைக்கிற பத்தியா, அந்த பயம் போதும். அந்த பயத்தை பயன்படுத்தி உனக்குள்ள இந்த பிரச்சனையை உன் குடும்பத்தில் இன்னும் எத்தனை தலைமுறைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்வான். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் வருகிறதான எந்த பழக்க வழக்கமோ, தீமையோ, முறைமைகளோ, பாவமோ, அநியாயமோ, அக்கிரமோ எதுவுமே வெளியே சொல்லும்பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி குடும்பத்தினுடைய மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அது வந்து உலகத்தில். இப்போ நம்ம அது எங்கே அறிக்கை பண்ண போகிறோம்? அதை தேவ சமூகத்தில் தான் அறிக்கை பண்ணுறோம். நம்ம உலகத்தில் போய் ரோட்டில் நடுவில் நின்று என் குடும்பம் இப்படின்னு நான் சொல்ல போகிறோம் இல்லை. நான் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒருவேளை நம்ம கூடி வரும்போதோ, ஜெபிக்கும் போதோ, குடும்பத்தில் மறைந்திருக்கிறதான முறைமைகளையும் அரண்களையும், எங்கள் குடும்பத்தில் இது மாற முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க, எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஓப்பனாக நம்ம எப்போ நம்ம அறிக்கை பண்ணுறோமோ அப்போ பிசாசுக்கு ஒரு கிரிப்பே போயிடும், முக்காவாசி கிரிப்பு போயிடும் அவனுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஐயோ தெரிஞ்சா என்னங்க, நான் என் குடும்பம் வந்து ரொம்ப மரியாதையோடு வாழ்ந்த குடும்பங்க, அதனால் எங்களால் முடியாதுங்க, அதனால் எங்களுக்கு அது சொன்னால முடியாதுங்க அப்படின்னா, அப்போது அதே பிரச்சனையில் அப்படியே இருக்க வேண்டியதான். அது உங்களுடைய தீர்மானம். ஆனால் விடுதலை வேணும், விடுதலைக்காக நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லைனா எல்லாம் முடியாதுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக குடும்ப வழிமுறைகளிலே வருகிறதான அரண்களையோ தீமையான முறைமைகளையோ நம்ம அறிக்கை பண்ணணும். ஸோ எதை நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோமோ அதை கர்த்தர் அதை என்ன பண்ணுறாருங்க, ஹீல் பண்ணுறாரு. அது தன்னுடைய மகிமையினால் அதை ஹீல் பண்ணுறாரு. எதை நம்ம மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறோமோ பிசாசு அதை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிரயோஜனத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்ளுகிறான். அப்போது அதனால தான் பவுல் கூட சொல்கிறாரு பாருங்க, நான் என் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன்றாரா, பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுன்றாரா? பலவீனத்தை பற்றின்றார். ஏன் பலவீனத்தை பற்றி பேசினா பவுல் எல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க? நீ தப்பாக நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு தேவை தேவனுடைய கிருபை, எனக்கு வேணும், எனக்கு தேவை விடுதலை. அப்போ நான் தான் சொல்ல வரேன், அதாவதுங்க அந்த டெலிவரன்ஸுக்கான ஒரு டெஸ்பரேஷன், ஒரு ஏக்கம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ஓப்பனாக யார் என்னை பற்றி நினச்சாலும் பரவாயில்லையா, நான் மறைஞ்சிருக்கிற என்னுடைய காரியங்களை நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து நம்ம பழகணும். இது நம்முடைய பழக்கமாக மாறணும். நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ரொம்ப இட்ஸ் அ க்ளோஸ்டு கல்ச்சர் இல்லையா. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், இந்த திராவிட கலாச்சாரம் ரொம்ப ஒரு க்ளோஸ்டு கல்ச்சராக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓப்பனாக நம்ம பேச மாட்டோம், பேசி நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இதுதான் பிசாசு பயன்படுத்துகிறான், வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம அதை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் செஞ்சுட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைங்க எல்லாமே எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, உங்ககிட்ட மறைக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாவே என்ன பண்ணுறாங்க, எதையுமே மறைக்காமல் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகளும் மறைக்காமல் வெளிப்படையாக பெற்றோர் இடத்துல என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காரியங்களை பற்றி பேசுவாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை எதனால வருதுங்க, பெற்றோருக்கு மறைத்து பிள்ளைகள் செய்வதுனா இல்லைங்களா. அப்போது பெற்றோர் ஓப்பனாக குடும்பத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் பேச பழகணும். அதாவது நிறைய அப்பாக்களும் நிறைய அம்மாக்களும் சூப்பர் டேட் சூப்பர் மாமா தங்களுடைய பிள்ளைகள் முன்னாடி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம அப்பாவும் பலவீனமானவர் தான், அப்பாவும் பர்ஃபெக்ட் கிடையாது தான் அப்படின்னு சொல்லி பிள்ளை என்ன பண்ணணும், தெரிய வரணும். அப்போ தான் பிள்ளைக்கு யார் மேலே நம்பிக்கை வரும், அப்பா மேலே இல்லை, தேவன் மேலே நம்பிக்கை வரும்.
நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல இன்னும் அந்த முறைமை இருக்கு. என்ன அப்படின்னா, அப்பா தன்னை பெர்ஃபெக்டா காமிச்சிக்கணும்னு நினைப்பார். அம்மாவும் தன்னை அந்த அம்மா மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த தாய்மைக்கு அதுக்கு வேற இதே கிடையாது. ஆனா தாயை காட்டிலும் மேலான ஒருத்தர் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறாரு. என்னை விட பெர்ஃபெக்டா உன்னை பார்த்துக்கிறது அவரு தான் அப்படின்ற நிச்சயத்தை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுங்க, பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். சிறு பிராயத்திலிருந்தே சொல்லி தரணும். அப்போ பிள்ளைங்க நம்மளை ஓவரா இப்போ ஒரு சில பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அந்த கியூரியாசிட்டியில் வளருவாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு 6-7 இயர்ஸில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைம்லேயே பிள்ளைங்களை எங்கே நேராக கூப்பிட்டு போயிடணும். நீ என்னை நம்புறப்பா, எல்லாம் ரைட்டு தான், நான் உன்னை பாதுகாப்பேன், எல்லாம் ரைட்டு தான், ஆனால் எனக்கு மேலே உனக்கு சூப்பர் ப்ரொடெக்ஷன்னா யாரு தான்? ஏசப்பா மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. அப்போது பிள்ளைங்களிடத்துல நம்மளுடைய சிறுமைகளை, அதாவது நம்மளுடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்வதில் தப்பே கிடையாது. நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய குறைவுகளையும் குடும்பத்தில் வருகிறதான காரியங்களையும் நம்ம ஓப்பனாக பேசுறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தேவனை மையப்படுத்துறீங்க. நம்ம எல்லாருமே குறைவானவங்க தான். நம்ம எல்லாருக்குமே யார் தேவை? தேவனுடைய பிரசன்னம் தேவை, அவருடைய பரிசுத்தம் தேவை, அவருடைய பாதுகாப்பு தேவை, அவருடைய வார்த்தை தேவைன்னு சொல்லி நம்ம அவ்விதமாக நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ குடும்பத்தில் மறைந்திருந்து அடிப்படையான காரணங்களாக இருந்து குடும்பத்தில் இது எப்படிலாம் வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தொடர்ந்து வருகிறதான பலவீனங்கள், கிரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு சில வியாதிகள் தொடர்ச்சியாக வரும். தொடர்ச்சியாக கேன்சர், இந்த மாதிரி நான் ஏற்கனவே அதை பற்றி முந்தானத்து கூட நம்ம பேசணும். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக பரம்பரையிலே வருகிறது. அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லினா, இரத்தத்தின் வழியாக வருகிறதான அக்கிரம கிரியைகள், இல்லை என்றால் மறைந்திருக்கிறதான பில்லி சூனிய கிரியைகளை குறிக்கிறது. இப்போ அடுத்து நம்ம இந்த பக்கம் ரைட் சைடில் பிரேக் த்ரூ. நம்ம எப்படி அதை பிரேக் த்ரூ, எப்படி நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்யணும். 1 பேதுரு 2:24 சொல்லுதுங்களா, அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம்? குணமடைகிறோம். அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததா எல்லா பலவீனங்களையும் நம்முடைய வாயை திறந்து நம்ம அறிக்கை செய்யணும். என்னை பலவீனப்படுத்துகிற இந்த பலவீனமே என்னை விட்டு அகன்று போ. இது சும்மா ஒரு நாள்ல இல்லை, தொடர்ச்சியா. முடிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபிங்க, தினந்தோறும் ஜெபிங்க. ஒரு சில வியாதிகள்லாம் வந்து ஜோமனோன்லாம் போயிடாது, தினந்தோறும் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஸோ ஒரு தெய்வீக சுகத்தை நம்ம தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து, தேவையில்லாதவைகளை அறிக்கை செய்து ஜெபித்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வருகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரன்னஸ், அதாவது மலட்டுத்தன்மையும் தொடர்ந்து வருகிறதான கருசிதைவும், ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜ். இது எதனால் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அவசரத்தில் குழந்தை பிறக்கணுன்ற அவசரத்தில் போய் பிசாசுகளோடு என்ன பண்ணுறது? உடன்படிக்கை பண்ணுறது, விக்கிரகங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறது, நீர்நிலை ஆவிகளோடு போய் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது அது என்ன ஆகுதுங்க? அது குடும்பத்திற்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய எல்லைகளிலே ஒரு என்ன சொல்கிறது, ஆசீர்வாத குறைவை அது ஏற்படுத்துகிறது. அப்போது இந்த மாதிரி இந்த நீர்நிலை ஆவிகளோடு விக்கிரகங்களோடு செய்த எல்லா தொடர்புகளையும் நம்ம என்ன பண்ணணுங்க? அறிக்கை செய்து நம்ம துண்டிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும், கர்த்தாவே எதெல்லாம் மறைஞ்சிருக்குது எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். அதை நம்ம அறிக்கை செய்து அதை நம்ம ஜெபிக்கணும். சும்மா ஒரு சில, அதனால தான் சொன்னேன், ஒரு சில கனவுகள்லாம் வந்த உடனே நீங்கள் நான் எப்பயுமே எல்லா கனவுமே ஒன்று வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன், இல்லை நான் என்னுடைய ஃபோனில் டைப் பண்ணி வச்சுருவேன், இல்லை உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருந்தால் டோன்ட்ல டைரியில் எழுதி வைங்க. எந்த கனவையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம மறக்கக்கூடாது. எந்த கனவையும் சும்மா போ அப்படின்லாம் விடக்கூடாது. எல்லாத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருங்க? வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஏதாவது ஒன்று தீமையான காரியங்களாம் சொன்னேன் இல்லைங்களா? ட்ரீம்ஸ்லையும் நமக்கு பகுத்தறிவு வேணும். எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, பிசாசும் கொடுப்பான், தேவனும் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு ஒரு க்ளீன் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த காரியங்களுக்காக அந்த நீர்நிலை ஆவிகளோடு விக்கிரகங்களோடு செய்து கொண்டதான தொடர்புகளை வெட்டி நம்ம ஜெபிக்கணும். யாத்திராகமம் 23:26 என்னுடைய எல்லைகளில் என்னுடைய குடும்பத்தில் கர்ப்பம் விழுவதில்லை, மலடு இருக்க போவதில்லைன்றது சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக தொடர்ச்சியாய் வருகிறதான அடிமைத்தனம், அடிக்ஷன். ஸ்பெஷலாக எப்படிப்பட்ட அடிக்ஷன்னா, ஆல்கஹால், குடிபோதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் சவகாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
நல்ல மேரீட் பீப்புளாக இருப்பாங்க, மேரீடு பர்சனாக இருப்பார். ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் அவரால் இல்லாமல் இருக்க முடியாது. நல்ல நேசிக்கிற ஒரு மனைவி, குடும்பம், பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு 2-3 இடத்துல இல்லீகல் கனெக்ஷன் இருக்கும். இல்லை ஒரு வேளை அப்படியே ஆப்போசிட்டாக பெண்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல நேசிக்கிற கணவர் இருப்பார், ஆனால் அந்த பெண்ணால் என்ன பண்ண முடியாதுங்க, இங்கே கணவனோட இணைஞ்சிருக்க முடியாது. அவங்க ஒரு வேசித்தன பாவத்தில் அவங்க ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியும். காரணம், அவர்களுடைய ஆத்துமாவிலே பிசாசானவன் இந்த தந்திரமான ஒரு அரணை கட்டி தீமையான முறைமையை அவங்க குடும்பத்தின் வழியாக அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். சரிங்களா? ஸோ அது என்ன நடக்குது? அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த கிரேவிங்ஸ்னால் அந்த இச்சைகள் தூண்ட வரும் பொழுது அதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஃபாஸ்டிங். உபவாசம் தான் சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சரீரத்தை ஒடுக்கிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் கொடுக்க போகிறதில்ல. அது வந்து நம்ம மனநிலையில் அப்படி புரிஞ்சிக்கூடாது. சரீரத்தை ஒடுக்கணும் ஆண்டவர் அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய உள்ளான மனுஷனை நான் வளர செய்யும்படி என்னுடைய புறம்பான மனுஷனை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன். புறம்பான மனுஷனுக்குரிய கிரேவிங்ஸ் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் பூட்டி வைக்கிறேன். ஏன்னா உள்ளான மனுஷன் என்ன ஆகணும், வளரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம முதன்மைப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள், யோசனைகளோடு இந்த கட்டுப்படுத்த முடியாத லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படியே ஒரு சில எண்ணங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன, ஃபாஸ்டிங். உபவாசித்து ஜெபிக்கிறது, உபவாசித்து வசனத்தை வாசிக்கிறது, உபவாசித்து தேவனை ஆராதிக்கிறது. ஸோ தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக ஒரு உபவாச நாள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எதனால் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தீர்க்க தரிசனமாக கர்த்தர் எனக்கு என்னென்ன உடன்படிக்கைகளை பண்ணாரோ அந்த உடன்படிக்கைகளை வைத்து நான் தீர்க்க தரிசனமாக அதற்காக நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததா இன்னொரு முக்கியமானது, இந்த அரண்களும் முறைமைகளும் தலைமுறையில் வரும் பொழுது, அதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ளாக தேவையில்லாத கசப்பு வெறுப்புகள் இது ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பிரிவினை ஏற்படுத்தும் விதத்தில் சகோதரர்களோ சகோதரிகளோ ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நாலு திக்கில் இருப்பாங்க. காரணம் என்ன, அவர்களுக்குள்ளாக நுழைந்திருக்கிறதான இந்த குடும்பத்தில் வந்ததான தீமையின் முறைமைகளையும் தீமையின் அரண்களுமாக இருக்கிறது. இதான் ஸ்பிரிட் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஏசபேலின் ஆவி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காயினின் ஆவி இது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சொந்த சகோதரனையே அது பகைக்க வைக்கிறது, சொந்த சகோதரனையே அது கொலை செய்ய வைக்கிறது. அவன் கொலை செஞ்சிட்டான், இன்னைக்கு கொலை செய்யலை, ஆனால் ஏசப்பாவுடைய பார்வையில் கொலை தான் அது. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ ஒரு சகோதரனை நீ பகைக்கும் போது என்னவா மாறுற, மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லிட்டரலாக நான் கத்தி எடுத்து குத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு கூட பிறந்த அண்ணனையோ தம்பியவோ நான் கோவிச்சுக்கிட்டேன் அப்படின்னாலே எதுக்கு ஈக்குவலாக, அது கொலைக்கு சமம் அப்படின்னு தான் ஏசப்பா சொல்றார். அப்போ இந்த காரியத்தில் பிசாசு விதமான தந்திரத்தை கொண்டு வருகிறான். இது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து தீமையின் பலிபீடங்களிலே செலுத்தப்பட்ட தீமையின் பலிகள். அப்போ அந்த பலிகளை நம்ம அழிக்கணும், அந்த பலிபீடங்களை நம்ம உடைச்சி நம்ம ஜெபிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இதற்கு தீர்வாக கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு சொல்யூஷன் என்னன்னா, மன்னிக்க பழகணும். ஃபர்கிவ், இன்டென்ஷனலாக மன்னிக்கணும். அவன் எனக்கு செஞ்சான், துரோகம் செஞ்சான், அவன் செஞ்சது நியாயமா, அவர் செஞ்சது நியாயம் இல்லாமல் இருந்தாலும் மன்னிக்க பழகணும். இது ரொம்ப கஷ்டம் தானே. ஏன்னா நியாயமாக இருந்த மன்னிக்கிறது வேற, ஆனால் நியாயமில்லாத இடத்துல போய் மன்னிக்கிறது வேற. இன்னும் ரொம்ப அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்கறது நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். நம்ம நிறைய பேர் அப்படி அந்த ஈகோ பார்த்து தான் நிறைய குடும்பங்களில் சகோதர சகோதரிகளுக்குள்ள எதை இழந்து போகிறோம் தெரியுமா, சமாதானத்தை இழந்து போகிறோம். இது என்ன ஆகுது தெரியுங்களா, அடுத்த தலைமுறைக்குள்ளேயும் அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே வரும். பாருங்க, இது நம்மளை அறியாமலேயே குடும்பத்திற்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு தீமையின் முறைமை அரண்கள் நிமித்தமாக திரும்ப திரும்ப அடுத்தடுத்த தலைமுறையிலே கட்டப்படுகிற காரியங்களாக இருக்கிறது.
அப்போ இது எல்லா காரியங்களையும் நம்ம உடைச்சி இந்த பொறாமைக்கு மேலாக நம்ம ஜெயம் எடுக்கணும். சங்கீதம் 133 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அப்போ நம்ம அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா, குடும்பமா சகோதர சகோதரிகளா இருக்கிறது உமக்கு பிரியம், அது உங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. அதனால எங்களுடைய குடும்பத்துல இந்த பகைமை மாறணும், சகோதர சகோதரிகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகைமை மாறணும்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில முறைமைகளும் ஒரு சில அரண்களும் ரொம்ப முக்கியம். நான் ஆக்சுவலி நான் இந்த ஸ்லைடில் போடல, நீங்கள் கவனிங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தலைமுறையில் வருது பார்த்தீங்களா, தலைமுறையில் அப்படியே முற்பிதா மூலமாக தாத்தா பாட்டி அப்படியே வருது இல்லையா, இது என்ன ஆகும்னா ஒரு சிலது டார்மெண்ட்டாக இருக்கும். டார்மெண்ட்னா என்னன்னா அமைதலாக தூங்கிட்டு இருக்கும். அமைதலாக அது என்ன ஆகும்னா ஒரு சில சுபாவம் வெளிப்படாமல் அப்படி தூங்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அப்பா கோவக்காரன்னு வச்சுப்போம். அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படவே மாட்டான், ரொம்ப அழகாக இருப்பான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவர் அவ்வளோ கோவம் இருக்கிற பிள்ளை அவ்வளோ சாந்த சொரூபியாக இருக்கிறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வயசில் பையனுக்கு ஒரு 21 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போமே, இல்லை எங்கேயோ ஒரு காலேஜுக்கு போகிறான், ஏதோ ஒரு வயசில் லைட்டாக ஒரு 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 2 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அப்படியே அவங்க அப்பா மாதிரி மாறிடுவான். ஏன்னா டார்மெண்ட் தூங்கி கொண்டிருந்ததான பலிபீடம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிசாசனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ப்ரோக்ராமிங் எப்படின்னா, இந்த டைம் லைனில் இது இந்த பையன் இந்த வயசு வரும்போது தூங்கிட்டு இருக்கிறதான இந்த பலிபீடம் என்ன பண்ணணும், எழும்பி அது அவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யணும்னு பிசாசு எப்படி தேவன் நமக்கு காலங்களை நேரங்கள்லாம் குறிக்கிறாருன்னு வாசித்தோம் இல்லைங்களா முதல் நாள். அதே மாதிரி பிசாசு என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? ஏன்னா பிசாசு வந்து எப்பயுமே தேவனுக்கு ஆப்போசிட்டை பண்ண மாட்டான். தேவன் பண்ணுறதையே காப்பி அடித்து டுபாகூரா பண்ணுவான். தேவனுக்கு எதிராக பண்ணுறது மாத்திரம் இல்லை அவனுடைய வேலை, தேவன் செய்கிறத அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி தேவன் செய்கிற மாதிரியே அவனுடைய சிஸ்டமை அவன் உருவாக்குவான். அப்படி அவன் உருவாக்குறத என்னதுங்க, இந்த டார்மெண்ட் ஆல்டர்ஸ். சரிங்களா? அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணல, பட் அது நான் ரீசெண்டாக அதை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சில ஆல்டர்ஸ், ஒரு சில பலிபீடங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமைதலாக இருக்கும், இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளேருந்து அந்த ஆல்டர் திடீர்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருந்த அந்த தலைமுறையை விட இன்னும் மோசமான ஒரு கோவக்காரரோ எரிச்சல்காரரோ ஏதோ ஒரு சுபாவம்னு வச்சுப்போமே, அந்த நிலைமைக்கு அவர் மாற்றப்படுவார். அவருக்கே தெரியாது, அவருடைய கண்ட்ரோலில் அவர் இருக்கவே மாட்டார். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு காரியம் மேபி டைம் இருந்தால் நம்ம இந்த வர்ற நாட்களில் அதை பற்றி பேசலாம், இல்லைனா நம்ம அடுத்து ஏதாவது டீச்சிங் வரும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். சரி, இப்போது நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்முடைய குடும்பத்தை இந்த காரியங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய குடும்பங்களிலே என்னென்ன அரண்கள் இதுவரைக்கும் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். இது எப்படிங்க லிஸ்ட்டு போடுறது அப்படின்னா, ஆமாம் லிஸ்ட்டு தான் போடணும். ஒரு சில பழக்க வழக்கங்கள், இப்போ எங்கள் தாத்தாவுடைய பழக்க வழக்கம் என்கிட்ட இல்லாமல் மாற்றப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு பழக்க வழக்கம், அந்த பழக்க வழக்கத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்த ஒருவேளை எங்கள் அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கலாம், ஆனால் நான் அதை என்ன பண்ணியிருப்பேன், தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த அரணை நான் உடைச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் எந்தெந்த அரண்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறதோ முறிக்கப்படுகிறதோ அதை குறித்ததான ஒரு ஒரு நினைவு நமக்கு எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? ஸோ அது எதுக்கு நமக்கு வழி வகுக்குது அப்படின்னா, நல்ல ஒரு சாட்சியை நம்ம தேவ மகிமைக்காக என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான், கோவக்கார குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆனால் அரண்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதுனால கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சுபாவத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்கிறார். ஒரு சிலர்லாம் தங்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய அம்மா அப்பா செஞ்ச மாதிரி தாங்களும் செய்யறதுல பெருமையாக சொல்லுவாங்க. அது அவமானம் ஆக்சுவலி. ஏய் உனக்கு தெரியாது எங்கள் அப்பா மாதிரி நானும் கோவக்காரன், அது பெருமையா இல்லை, அது அவமானம். உங்கள் அப்பா கோவக்காரனாக இருந்தால் நீ அப்போ உனக்குன்னு தனி அடையாளமே கிடையாதா, உனக்குன்னு செல்ஃப் ஐடென்டிட்டி கிடையாதா, நீ எதுக்கு உங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், எதுக்கு உங்கள் தாத்தா மாதிரி நீ இருக்கணும், இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளம் கொடுத்து அந்த தனி அடையாளத்தை அந்த தனி அடையாளத்தில் ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார்.
இயேசுவை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? பாருங்களேன், ஏசப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளை பற்றி எவ்வளோ அழகாக தீர்மானிச்சிருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? மொக்கையாக நம்மளை பற்றி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறான். என்னன்னா, அவங்க அம்மா அப்பா மாதிரியே இவங்க இருக்கணும், தாத்தா மாதிரியே இருக்கணும். ஆனால் ஏசப்பா என்ன நினைக்கிறாரு? நீ உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோ, ஆனால் அந்த ஐடென்டிட்டியில் யாரை ரிவீல் பண்ணு? என்ன வெளிப்படுத்து. இதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பில்லிக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கும். இந்த பெர்சனாலிட்டியை மாத்தாமலேயே பில்லிக்குள்ளிருந்து ஜீசஸ் என்ன பண்ண முடியும்? ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனால் பில்லிக்குள்ள இருக்கிற தீமைகள் என்ன பண்ணப்படணும்? அழிக்கப்படணும், அரண்கள் உடைக்கப்படணும். மறைந்திருக்கிற பேட்டர்ன்ஸ், தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து எனக்குள்ள வந்த பேட்டர்ன்ஸ் உடைக்கப்படணும். ஆனால் பில்லிக்குன்னு உரிய அந்த யூனிக்னஸ் என்ன ஆகும்? அந்த அந்த தனித்துவம் கண்டிப்பாக இருக்கும், அது மாறாது. அந்த தனித்துவத்துக்கு மத்தியில நான் யாரை வெளிப்படுத்துவேன்? இயேசுவை வெளிப்படுத்துவேன். இதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்களை குறித்து, இந்த அரண்கள் என்னென்ன அரண்கள் எல்லாம் குடும்பத்தில் இருந்தது, எதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் என் வாழ்க்கையில ஜெயமான ஒரு சாட்சியா கர்த்தர் மாற்றி இருக்கிறாருன்ற ஒரு தகவல் நமக்கு இருக்கணும். அடுத்து ரெண்டாவதா அவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய அடுத்து வருகிற சந்ததிக்கு நம்ம இந்த சத்ருவனுடைய ட்ராப், அவனுடைய கண்ணிகளை இனம் கண்டு கொள்வதற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். உங்களுடைய மகன்கிட்டையும் மகக்கிட்டையும் உங்கள் பிள்ளைங்ககிட்டையும், தம்பி இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் செஞ்சு என்ன பண்ணோம், ஒரு பிரச்சனையில் போய் மாட்டணும் அப்படின்னு ஓப்பனாக பிள்ளைங்கிட்ட சொல்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தயங்கக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைங்க, நமக்கு தெரியும் நம்முடைய பிள்ளை நம்மள மாதிரியே ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு நம்மள மாதிரியே ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறான்னா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அதனால தான் நீங்கள் பெருசாகி அவங்க வாலிப வயதில் இருக்கும்போது சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. ஆனால் சிறு வயதிலேயே அவங்க கேட்குறப்பயே நீங்கள் என்ன பண்ணிடணும்? அவங்க கேட்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இவர்களோடு பேசும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும், இவர்களோடு பழகும் போது இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் குடும்பத்தில் கேஷுவலாக பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக பிசாசு என்னென்ன அரண்கள் எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கானோ அது எல்லாவற்றையும் பிள்ளைகளோட ஷேர் பண்ணி இந்த மாதிரி காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பழகிக்கோங்க. ஏன்னா இதனால நான் நிறைய காரியத்தை இழந்திருக்கிறேன், காலம் விரயமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக நம்ம அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாம் எதில் தோற்று போனோமோ அதை ஒத்துக்கொண்டு அவர்கள் அதில் தோற்று போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? அவங்களுக்கு எச்சரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில பிள்ளைங்களாம் ரொம்ப வேதாண்டாவாதம் பிடிச்சதுங்க. நீங்கள் சொல்லணும்னா அதை போய் கேட்கணுமா? நான் போய் அனுபவித்து நானாக போய் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்கிட்டலாம் அடுத்த வார்த்தையே பேசக்கூடாது. நம்ம இதெல்லாம் அவங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும். நம்ம அதையும் மீறி பேசினோன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப எதிர்த்து செயல்படுகிற பிள்ளைங்களாக இருக்கும். அது அவங்களுடைய, நான் சொன்ன மாதிரி, அது இன்னொரு உடைக்கப்படாத ஒரு பலிபிடம். அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ரிபல்லியஸ் நேச்சர் மறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய முக்காவாசி டீச்சிங்கில் இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இரவு வேலைகளிலே மாதத்தில் ஒரு முறையாவது குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபிங்க. அட்லீஸ்ட் 1 o'clock வரைக்கும்னாச்சும். அடுத்த நாள் லீவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் லீவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு 10லேருந்து ஆரம்பித்து அதாவது நடு இரவு தாண்டி ஜெபிக்கிற அந்த ப்ரேயர் நைட்ஸ், இரவு ஜபங்களை மாதத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் அறிக்கை பண்ணணும். ஏசப்பா, எங்கள் குடும்பத்தில் இதுவரை வந்ததான முறைமைகள், இதுவரை வந்ததான அரண்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து, நம்ம எண்ணெயினால் நம்முடைய ஒருவேளை குடும்பத்தின் தலைவர் என்ன பண்ணலாம்? மனைவியும் பிள்ளைகளையும் எண்ணெயினால் அவங்களுடைய நெற்றிகளிலே அபிஷேகித்து அவங்களுக்காக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். அடுத்ததா நான் சொன்ன மாதிரி அந்த மறைந்திருக்கிற அரண்கள் எல்லாமே வெளியில் ஓப்பனாக நம்ம குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணி, அதெல்லாம் இனிமேல் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஆசீர்வாத குறைவு, அதெல்லாம் பிசாசு நுழைவதற்கான ஒரு வாசல் என்று சொல்லி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி, அதை நம்ம ரினவுன்ஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா? 3 விஷயம்: ரெக்கக்னைஸ், ரினவுன்ஸ், ரீப்ளேஸ். ரெக்கக்னைஸ்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை. ரினவுன்ஸ்னா என்ன அர்த்தம்? அதை வேண்டாம், எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு அறிக்கை பண்ணுறதா ரினவுன்ஸ். ரீப்ளேஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு காரியத்தை கொண்டு வரேன். என்னத்தை கொண்டு வரோம்? தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனை ஆராதிக்கிறதான ஆராதனையை, துதி பலிபீடத்தை, ஜப பலிபீடத்தை நான் கொண்டு வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய நிலையிலே நம்ம ஏதாவது காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறாருன்னா அதை சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணணும்?
நம்ம நம்ம அது அது நம்ம கொண்டாடலாம். கொண்டாடுறதுன்னா எல்லோருக்கிட்டையும் சொல்லி இப்போ பண்டிகை வைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராபப்ளி அன்றைக்கி நைட்டு ஒரு டின்னர் வைக்கலாம். நம்ம வீட்டில் சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வீட்டுக்குள்ளே, மற்றவங்களுக்குலாம் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலாக அக்கம்ப்ளிஷ் பண்ண ஒரு சில காரியங்களுக்காக நம்ம அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லலாம். மைல் ஸ்டோன்னா என்னென்னா, நான் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒருத்தர் உற்சாகப்படுத்து, குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருத்தர் உற்சாகப்படுத்திக் கொள்வது ரொம்ப சிறந்த ஒரு காரியம். ஸோ ஒரு சில கேள்விகள். ஸோ முதலாவது யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து வருகிறதான முறைமைகள் என்ன, ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுக்கு தான் இந்த கேள்வி சும்மா நீங்கள் யோசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் எழுதுங்க, சரிங்களா? அந்த கேள்விக்கான ஒரு பதிலை எழுதுங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிற மாதிரியே என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கிற மாதிரி என் பிள்ளைகிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாவற்றையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற என்னதெல்லாம் கவனிக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதுங்க. அடுத்ததா உங்களுடைய எல்லைகளிலே தொடர்ச்சியாக இந்த மலட்டுத்தன்மை, அதுக்கப்புறம் இந்த வறுமை, அதுக்கப்புறம் அடிமைத்தனங்கள், அந்த மாதிரி தொடர்ச்சியாக தலைமுறையாக வருதா அப்படின்னு பாருங்க, சரிங்களா? இது அடுத்த கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக எங்கேயாவது கோவிலுக்கு போயிருக்காங்களா? ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? கதைனா லைக் நான் அங்கே போனோம், அந்த கோவிலுக்கு போனேன், அங்கே போய் வேண்டுதல் வச்சேன், அங்கே போய் மண்ணு சோறு சாப்பிட்டேன், அங்கே போய் தொட்டில் கட், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் இப்போ நமக்கு நம்ம குடும்பத்தில் அது இருக்காது, ஆனால் ப்ராபபிளி உங்களுடைய உங்கள் அம்மா அந்த இன்ஃபர்டிலிட்டியில் இருந்திருப்பாங்க. அம்மா அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்கள் பிறந்திருக்கலாம். அந்த சம்பவத்தை உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும். அதன் மூலமாக பல தாக்கங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. அதுதான் இந்த தீமையின் முறைமைகளும் அரண்களுமாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம உடைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஜெயத்தை தரப்போகிறார். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை ஒரு உண்மையான ஒரு நோக்கத்தோடு தான் வெளிப்படுத்துகிறார். எதுக்கு வெளிப்படுத்துகிறாரு? மெய்யான ஒரு விடுதலை, கர்த்தருடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஒரு விடுதலையுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம மாத்திரம் இல்லை, நமக்கு அப்புறம் வருகிற 1000 தலைமுறை மட்டும் அந்த ஆசீர்வாதம் போய் சேரணும். அதற்காக தான் கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன முறைமைகள் என்னுடைய குடும்பத்தில் மறைஞ்சிருக்கிறது, கர்த்தாவே எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. என்னென்ன அரண்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு என் வாழ்க்கையில் பலவீனத்தையும் சோர்வையும் வியாதியையும் தடைகளையும் என்னென்ன காரியங்கள்லாம் ஏற்படுத்திருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம சொல்லுவோமா, கர்த்தாவே என்னுடைய இரத்த வம்சத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து வரும் ஒவ்வொரு ஒடுக்குமுறை சுழற்சியும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் எல்லா நிலைகளிலும் நான் முறியடிக்கிறேன். சைக்கிள்ஸ் ஆஃப் அப்ரெஷன், அதுதான் சொல்லுவோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததியில் தொடர்ந்து எங்களை திரும்ப திரும்ப அப்ரெஸ் பண்ணும்படியா, எங்களை ஒடுக்கும்படியா, நம்மளை பிசாசு பொசஸ் பண்ண முடியாது, ஆனால் பிசாசு நம்மளை அப்ரெஸ் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிசாசு பொசஸ்னா பிசாசு முழுசுமா ஒருத்தங்களை ஆளுகை செய்கிறது, பிசாசு பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் பிசாசு அப்ரெஸ்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவரால் தான் நடத்தப்படுவோம். ஆனால் ஒரு சில பகுதிகளிலே நம்ம விடுதலை இல்லாமல் இருப்போம், ஒரு சில பகுதிகளிலே கட்டப்பட்டவர்களாக இருப்போம். இதுதான் அப்ரெஷன். ஸோ பொசஷன் வேற, அப்ரெஷன் வேற. பிசாசினால் ஆளுகை செய்யப்படுவது வேறு, பிசாசினாலே கட்டுப்படுத்தப்படுவது வேறு. ஆகையினால இப்போ நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே என் வாழ்க்கையில் பலவீனம் என்ற கட்டுப்பாடு இருக்கலாம், ஒருவேளை குறைவு, தரித்திரம், அடிமைத்தனம், என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பல விதங்களிலே இந்த அரண்களையும் முறைமைகளையும் கொண்டு வந்து ஒரு அடக்குமுறையை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிறான்பா. இப்பொழுது அந்த ஒவ்வொரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறை சுழற்சியும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு, என்னுடைய டிஎன்ஏவை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இனி என்னுடைய தலைமுறைகளுக்குள்ளாக ஒருவேளை எங்க அப்பா கிட்ட இருந்து அது எனக்கு வந்திருக்கலாம், எங்க தாத்தா கிட்ட இருந்த தலைமுறையிலிருந்து எனக்கு வந்திருக்கலாம், ஆனால் இனி அது எனக்கு அடுத்த சந்ததிக்கு போக நான் அனுமதிக்க போவது இல்லை. என்னோடு கூட நீங்க பண்ணியிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையை வச்சு நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
இப்பொழுது கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க உங்களுடைய புதிய உடன்படிக்கையில நான் நினைவு கூறுவதனாலே அதை நான் ஒவ்வொரு நாளும் அதில் நான் பங்கெடுப்பதனாலே இப்போ நான் தைரியமா சொல்றேன், நான் இவ்விதமான டிமானிக் அப்ரஷன், பிசாசுனுடைய ஒடுக்குமுறை சுழற்சிகளுக்கு நான் அடிமையா இருக்க போவது இல்லை. நானோ என் குடும்பமோ என்னுடைய தலைமுறையோ என்னுடைய பிள்ளைகளோ என் மனைவியோ கணவனோ இந்த விதமான ஒடுக்குமுறை சுழற்சிகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்க போவது இல்லை. அவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நாங்கள் வெளியே வருகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. எங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் எங்களுடைய சரீரத்தில் எல்லா வியாதிகளையும் நீக்க அவருடைய தழும்புகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளில் எந்த ஒடுக்குமுறையோ இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தின் இனப்பெருக்கம் தொடர்பான ஒவ்வொரு நீர்நிலை ஆவி உடன்படிக்கையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அக்கினியினால் எரிந்து சாம்பலாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த அந்த ஃபெர்டிலிட்டியை தாக்கும்படியாக, இன்ஃபெர்டிலிட்டியை உருவாக்கும்படியாக, பேரன்னஸை உருவாக்கும்படியாக, ஒருவேளை அது நிமித்தமா ஏற்கனவே ஏற்பட்டிருக்கலாம், எங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஏற்பட்டு அது நிமித்தமாக அந்த தொடர்புகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக. இதன் நிமித்தம் நீர்நிலை ஆவிகளோடு எங்களுடைய முற்பிதாக்களோ நாங்களோ செய்த எல்லா தீமையின் உடன்படிக்கைகளும் தீமையின் பொருத்தனைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் உடைத்து போடுகிறோம். எங்களுக்கும் அந்த நீர்நிலை ஆவிகளுக்கும் எந்த தொடர்பும் இருப்பது இல்லை என்று சொல்லுகிறோம். எவ்விதமான தொடர்பு சங்கிலிகள், எவ்விதமான அரண்கள், எவ்விதமான கயிறுகள் எங்களுக்கும் அந்த நீர்நிலை ஆவிகளுக்கும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது எல்லாம் இப்பொழுதே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாவதாக. in the name of Jesus. எல்லா நீர்நிலை ஆவிகளுடைய தாக்கங்கள் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு எங்களுடைய தலைமுறையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அறியாமையில் எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய முற்பிதாக்களும் செய்தவற்றை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. கர்த்தர் மனம் இறங்குவீராக. இந்த தீமையின் உடன்படிக்கைகளை கர்த்தர் முறித்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்ப வரிசையில் செயல்படும் ஒவ்வொரு அடிமைத்தனம் மற்றும் அசுத்தத்தின் கோட்டையும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் எல்லா நிலைகளிலும் அழிந்து போவதாக. சொல்லுவோம் every stronghold of addiction, எல்லா அடிமைத்தனத்தினுடைய அரண்கள் சொல்லுவோம். கர்த்தாவே என்னுடைய குடும்ப வரிசையிலே செயல்படுகிற அடிமைத்தனம் மற்றும் அசுத்தத்தின் அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அடிமைத்தனத்தின் அரண்கள் உடைக்கப்படுவதாக. எல்லா விதமான அசுத்தத்தின் அரண்கள் உடைக்கப்படுவதாக. அந்த அரண்களை மீண்டும் மீண்டும் வலுவூட்டும்படியாக கிரியை செய்கிற இந்த பில்லி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அழிக்கப்பட்டு தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறதான இந்த அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் நிமித்தமாய் வந்த பொய்களினாலே கட்டப்பட்ட இந்த அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் அப்பா எங்களுடைய சிந்தை புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய சத்திய வார்த்தையினாலே அப்பா அந்த அரண்கள் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு பதிலா அப்பா இப்போ உங்களுடைய வார்த்தை எங்களுடைய சிந்தையினுடைய அரணாய் மாறட்டும். அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுடைய சிந்தையினுடைய அரணாய் மாறுவதாக. மறுரூபப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தை எங்களுடைய செவிகளுக்குள்ளாக சென்று எங்க சிந்தையில் எங்க இருதயத்தில் ஒரு கிரியையை ஏற்படுத்துவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், தலைமுறையாக வரும் கட்டுப்பாடு மற்றும் ஏமாற்றத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு ஆத்தும பிணைப்பையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நிலைகளிலும் நாங்கள் உடைத்து போடுகிறோம். சொல்லுவோமா? இந்த காரியங்கள் எல்லாம் சஸ்டெயின் பண்றதுக்கு பிசாசு ஒரு சில குடும்பங்களிலே ஒரு சில மனிதர்கள் மூலமாக ஆத்தும பிணைப்பை வைத்திருப்பான். ஆகையினால சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 3 பேர் கர்த்தருடைய சத்தியத்துக்கு இணங்கி நடப்பாங்க. அந்த ஒருத்தர் மாத்திரம் அந்த பழைய முறைமைகளை விடாம அவரை பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. காரணம், அந்த நபருக்கு இருக்கிறதான ஒரு ஆத்தும பிணைப்பு வெட்டப்படாமல் இருக்கிறதுனாலே முழு குடும்பத்திலையும் நம்மளால ஒரு வெற்றியை பார்க்க முடியாம இருக்கும். ஆகையால் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, தலைமுறையாக வரும் கட்டுப்பாடு மற்றும் ஏமாற்றத்தை தாங்கி நிற்கிற எல்லா ஆத்தும பிணைப்பை இயேசுவின் நாமத்தினால உடைச்சு போடுறோம். எவ்ரி சோல் டை, எல்லா ஆத்தும பிணைப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் உடைக்கப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் இயேசு
இயேசு ராஜாவோடு இணைந்திருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய ஆத்துமா வேற எந்த காரியத்தோடும், எந்த பழக்க வழக்கத்தோடும், எந்த குடும்பத்தின் முறைமைகளோடும் எங்களுடைய ஆத்துமா பிணைக்கப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்ததா சொல்லுவோம், மந்திரவாதத்தினால் வலுப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தவறான முறைமையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் எல்லா நிலைகளிலும் மாற்றப்பட்டு முறியடிக்கப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, மந்திரவாதத்தினால், மந்திரவாதம் என்று சொல்லும் பொழுது நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள், இப்படி பல காரியங்களினாலே வலுப்படுத்தப்பட்ட அந்த ஈவில் பேட்டர்ன்ஸ், அந்த தீமையின் முறைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த விட்ச் கிராஃப்ட் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படியாமை, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, தேவனுடைய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிற முரட்டாட்டம், இப்படி பல விதங்களினாலே எங்க வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறதான எல்லா தாக்கங்களும், தீமையின் முறைமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து வெளியேற்றப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முழு வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே முழு ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மந்திர சூனிய கிரியைகள் இனி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே முறைமைகளாக செயல்படுத்த முடியாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், தீமையான பலிபீடங்களில் செய்யப்பட்ட சமரசங்களால் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் எல்லா நிலைகளிலும் நான் மீட்டெடுக்கிறேன். நான் சொன்னேன், நேற்று கூட பேசணும், காம்ப்ரமைஸ். ஒரு சில இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவோம், அந்த மாதிரி தீமையான சமரசம் பண்ணிடுவோம். ஆகையினாலே நம்ம அப்படி சொல்ல போறோம், கர்த்தாவே அப்பா, பரிசுத்தத்திலோ கர்த்தாவே உமக்குரியதான வைராக்கியத்திலோ நான் ஒருபோதும் நான் சமரசம் பண்ண போறது இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய காரியங்களிலே நான் ஒருபோதும் சமரசமா போக போறது கிடையாது. ஒருபோதும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல ஆண்டவரே. ஒருவேளை அந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலோ இயேசுவின் இரத்தத்தினாலோ இந்த தீமையின் பலிபீடங்களின் மேலாக செய்யப்பட்ட இந்த தீமையான சமரசங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்ப வழியில் உள்ள ஒவ்வொரு கனி இல்லாத வறண்ட இடத்தின் மேலும் மீட்பு மற்றும் கனித்தன்மையை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என் குடும்பத்தில் பல இடங்களில் இன்னும் ஃப்ரூட்லெஸ் தான்ப்பா, இன்னும் கனியற்ற ஒரு நிலைமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் கனி இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. ஆகையினால் இப்பொழுது அந்த கனியற்ற அந்த வறட்சி தன்மை, கனியற்ற அந்த வறண்ட நிலைமை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்திலே மாற்றப்படுவதாக, எங்கள் இரத்த வழியிலே மாற்றப்படுவதாக, எங்கள் DNA முதற்கொண்டு அந்த கனியற்ற தன்மை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கனியுள்ளவர்களாய் இருப்போம் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆமென், ஆமென். அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழி மீண்டும் மீண்டும் வரும் அடிமைத்தனத்திலிருந்து எல்லா நிலைகளிலும் மீட்கப்பட்டுள்ளது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஆமா, சொல்லுவோமா? அந்த ரெபிட்டிட்டிவ் பாண்டேஜ் இயேசுவின் நாமத்தினாலே நான் எவ்விதமான சுழற்சி முறையான அடிமைத்தனங்களிலும் நானோ என்னுடைய குடும்பமோ சிக்கிக்கொள்ள போவது இல்லை. நானோ என்னுடைய பிள்ளைகளோ திரும்ப திரும்ப இருக்கக்கூடிய அடிமைத்தன பழக்கங்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்ள போவது இல்லை. நாங்களும் எங்கள் குடும்பமும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற முன்னேற்ற பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்வோமே ஒழிய, நாங்கள் திரும்ப திரும்ப வருகிற அந்த அடிமைத்தனத்திலே ஒருபோதும் சிக்கிக்கொள்ள போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், ஆவிக்குரிய உணர்ச்சி பூர்வமான சரீரபூர்வமான வறட்சி எல்லா நிலைகளிலும் முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். அப்பா, எல்லா நிலைகளிலும் அப்பா, ஸ்பிரிச்சுவலாகவும் எமோஷனலாகவும் பிசிக்கலாகவோ கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கனியற்ற தன்மை இயேசுவின் நாமத்தினாலே முடிவிற்கு வருவதாக, முடிவிற்கு வருவதாக. எல்லா கனியற்ற நிலைமையோ இயேசுவின் நாமத்தினாலே முடிவிற்கு வருவதாக. அப்பா, எங்களுடைய அப்பா எமோஷனலா ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரே நாங்க கனி உள்ளவங்களா நாங்க மாறணும். இதுவரை எங்களுடைய குடும்ப பாரம்பரியத்திலும் எங்கள் குடும்ப முறைமைகளிலும் இரத்த வழியாக வந்ததான கனியற்ற தன்மை இயேசுவின் நாமத்தினால வேரோடு பிடுங்கி எறிகிறோம். இனி எங்களுடைய எல்லைகளிலே எல்லா நிலைகளிலோ அப்பா ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆண்டவரே, ஒரு கனியுள்ள தன்மையை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் வம்சத்தின் கர்ப்ப பைகள் எல்லா நிலைகளிலும் துக்கத்தை அல்ல
தெய்வீக மரபை சுமக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, எங்க குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கர்ப்பமும் ஒவ்வொரு கருவும் கர்த்தாவே துக்கத்தை அல்ல, ஒரு காட்லி லெகசி, கர்த்தாவே தெய்வீக மரபை சுமப்பவர்களாகி எங்களுடைய சந்ததியில பிறக்கிற எல்லா பிள்ளைகளும், எங்களுடைய தலைமுறையில பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் துக்கத்தை சுமப்பவர்களாய் இருக்க போவது இல்லை. எங்க தலைமுறையில பிறக்க போகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே தெய்வீக மரபை சுமப்பவர்களாக இருக்க போகிறார்கள். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய தலைமுறையில நம்ம கண்ணார நம்மளுடைய தலைமுறையில ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளிலே நம்ம ஒரு காட்லி லெகசியை நம்ம உருவாக்கணும். அதற்கு நாம் இந்த நாட்களிலே காவல்காரர்களாக, ஜாமக்காரர்களாக நம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபிப்போம் ஜெபிப்போம். கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறையிலே இன்னும் 1000 தலைமுறைக்கு பிறக்க போகிறதான எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துக்கம் அல்ல, இந்த தீமையின் மரபுகள் அல்ல, தீமையான முறைமைகளோ அரண்களோ பலிபீடங்களோ உடன்படிக்கைகளோ அல்ல. அதற்கு பதிலாக எங்களுடைய தலைமுறையிலே ஒரு காட்லி லெகசி, தெய்வீக மரபு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக மரபு உண்டாவதாக, ஒரு காட்லி லெகசி எங்களுடைய ஜெனரேஷன்ல 1000 ஜெனரேஷனுக்கு உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இதை ஜெபிக்கிறோம். அடுத்தாக சொல்லுவோம், மந்திர சூனிய குரல்கள் அமைதலாகி எல்லா நிலைகளிலும் விடுதலையின் பாடல்கள் மாற்றப்படுகின்றன என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே மந்திர சூனிய குரல்கள் அமைதலாவதாக, எல்லா நிலைகளிலும் விடுதலையின் பாடல்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பாடலாய் மாற்றப்படுவதாக. சொல்லுவோம், மந்திர சூனிய குரல்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக. மந்திர சூனிய குரல்கள், இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்ததான மந்திர சூனிய குரல்கள் அமைதலாகட்டும். எல்லா நிலையிலும் விடுதலையின் பாடல்கள் உண்டாகட்டும். ஜெபிப்போம் ஜெபிப்போம். அமைதலா இருக்க வேண்டாம், வாயை திறந்து ஜெபிங்க. கர்த்தாவே, விடுதலையின் பாடல்கள் எங்களுடைய தலைமுறையில உண்டாகட்டும் அப்பா. விடுதலையின் பாடல்கள் எங்களுடைய தலைமுறையில உண்டாகட்டும் அப்பா. புலம்பல் பாடல் எல்லாம் மாற்றப்படட்டும். இதுவரைக்கும் எங்க வீட்டில் இருந்த எல்லா புலம்பலின் பாடல் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்பட்டு எல்லா தலைமுறை சாபங்களும், எல்லா விதமான தலைமுறை முறைமைகளும், அந்த ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், அந்த ஈவில் ஆல்டர்ஸ், ஈவில் கவர்னன்ஸ் எல்லாவற்றையும் உடைச்சு இப்பொழுது சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் பாடல்கள் எங்களுடைய பங்காய் மாறுவதாக. துதியின் சத்தமும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளின் சத்தமும் எங்களுடைய வீட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் இருக்கட்டும் ஆண்டவரே. புலம்பலின் சத்தங்கள், அழுகுரலின் சத்தங்கள், மரண ஓலங்கள் எங்களுடைய எல்லைகளில் இனி கேட்கப்படுவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்வோம், நான் சந்தித்த யுத்தங்களை எல்லா நிலைகளிலும் என் பிள்ளைகள் சுமக்க மாட்டார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, நம்ம சந்திக்கிற யுத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க போறது இல்லை. You are going to pray for your generation. நம்மளுடைய தலைமுறைக்காக ஜெபிக்க போறோம். அப்பா, நான் சுமந்த கஷ்டங்களை, நான் சந்தித்த யுத்தங்களை என்னுடைய பிள்ளைகள் செய்ய போவது இல்லை, என்னுடைய அடுத்த தலைமுறை செய்ய போவது இல்லை. காரணம், என் தலைமுறையிலேயே, என்னுடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் நீர் குறுக்கிட்டு ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது எனக்கு அடுத்து வருகிறதான எல்லா தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்ட அவைகள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தலைமுறையாய் மாற்றப்படுகிறது. இப்பொழுது நான் அதற்காக ஜெபிக்கிறேன். நான் இதுவரை சந்தித்த எல்லா யுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. என்னுடைய பிள்ளைகள் அதை சுமக்க போவது இல்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தெய்வீக மரபை சுமந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுமக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுவோம். அடுத்ததாக, பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் பலிபீடங்கள் எல்லா நிலைகளிலும் என் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். அப்பா, பயம் மற்றும் அப்பா கட்டுப்பாட்டின் பலிபீடங்கள், அப்பா ஆல்டர்ஸ் ஆஃப் மேனிபுலேஷன் அண்ட் ஃபியர் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. பயத்தை ஏற்படுத்துகிற பலிபீடங்கள், கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறதான தீமையின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக. இனி எங்களுடைய குடும்பத்திலே ஒருவரோ அப்பா மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷனுக்கு பயப்படுற பயமோ, ஆவிகளை குறித்த அப்பா பிசாசுகளை குறித்த பயமோ, வியாதியை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம்,
எப்படி பயத்தினால கட்டப்பட்டிருக்கிறதான எங்கள் குடும்பங்கள், அந்த பயம் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தீமையின் பலிபீடங்களை இப்பொழுதே அப்பா அஸ்திபாரத்திலிருந்து நாங்க உடைச்சு நாங்க முறிச்சு போடுறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுப்பாடு பண்ணுகிற பலிபீடம், அந்த பயத்தை ஏற்படுத்துகிற பலிபீடத்தின் மேலாக இப்பொழுதே பரலோக அக்கினி ஊற்றப்பட்டு அவையெல்லாம் தரைமட்டமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அவையெல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயத்தை எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் தலைமுறைக்கு சொந்தமாக நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். எங்கள் தலைமுறைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், எங்கள் தலைமுறையினுடைய ஆசீர்வாதம். நாங்கள் எந்த மேனிபுலேட்டிவ் ஸ்பிரிட்ஸ், டிசெப்டிவ் ஸ்பிரிட்ஸ், கட்டுப்படுத்துகிற ஆவிகள், எங்களை மாய்மாலமாய் வஞ்சிக்கிற எந்த ஆவிகளுக்கும் நாங்களோ எங்கள் தலைமுறை குடும்பத்தினரோ விழப்போவது இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறோம் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுவோம். அடுத்ததாக, வலிமை மிக்க அரண்களை உடைப்பவர்கள் எல்லா நிலைகளிலும் என் குடும்பத்தில் எழுகிறார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறார்கள். நம்மளை எல்லாம் கர்த்தர் அப்படிதான் உருவாக்குகிறார். ஸ்ட்ராங் ஹோல்ட் பிரேக்கர்ஸா கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். அரண்களை உடைப்பவர்களாக கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். சொல்ல போறோம், கர்த்தாவே நான் மாத்திரம் இல்ல, என் சந்ததியில எழும்ப போகிறவங்க எல்லாரும் அரண்களை உடைக்கிறவர்களாக எழும்ப போகிறார்கள். என்ன அரண்கள் எத்தனை தலைமுறையாக வந்திருந்தாலோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அப்பா எனக்குள்ளாக இருந்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த டுனாமிஸ் வல்லமை செயல்படுவதனாலே இப்பொழுதே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எல்லா அரண்களையும் தகர்த்து போடுவதாக, அரண்களை உடைக்கிறவர்கள் என்னுடைய சந்ததியிலே எழும்புவார்களாக, அரண்களை உடைக்கிறவர்கள் என்னுடைய எல்லைகளிலே எழும்புவார்களாக. ஓ ராடோ நா பௌஷெடெல் மெரேனியன் டோகோ ஷெகேதா ரெகெலியன் துலபௌரிபா ஷெடேதோ. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சந்ததியிலே கர்த்தாவே அரண்களை பார்த்து துவண்டு போகிறவர்களும் தோற்று போகிறவர்களும் மனம் நொடிந்து போகிறவர்கள் அல்ல, அரண்களை பார்த்து எழும்பி நின்று அதை தரைமட்டமாக்குகிற அப்பா ஜெயம் மனிதர்களை கர்த்தர் நீர் என்னுடைய தலைமுறையில தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் விதமாய் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்திலே மறைந்திருக்கிற இந்த முறைமைகளையும் அரண்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அதற்கு மேலாக ஒரு ஜெயத்தை பெற்று தருகிறதான ஒரு விதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்று தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. மீதமான எல்லா நாட்களிலும் நாங்கள் இன்னும் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்றோமோ அதற்கு தெளிந்த புத்தியை தாங்க, தெளிவுள்ள சிந்தனையை தாங்க. ஆவியானவர் பேசி உணர்த்தும் பொழுது உடனடியாக கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எவ்விதத்திலும் சந்தேகமோ குழப்பமோ கேள்வியோ எழுப்பாம கர்த்தருடைய வசனத்திலிருந்து உறுதிப்படுத்தப்படும் பொழுது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அது உடனடியாக நாங்கள் விசுவாசிக்கவும் கீழ்ப்படிய வேண்டியதான இணக்கமுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. எங்களோடு தொடர்ந்து பேசும். இந்த இரவு வேளை உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து நித்திரை செய்யும் பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற முறைமைகளையும் மறைந்திருக்கிற அரண்களையும் எவ்விதத்திலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் போதித்து நடத்துவீராக. தொடர்ந்து நீரே உயர்ந்தரும். நாளை தினத்திலும் நாங்கள் திரும்ப இதே போல கூடி அப்பா இணைந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள, மெய்யான ஒரு விடுதலை எங்களுடைய தலைமுறையில நாங்கள் எங்க சந்ததியில நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.